ஹல்லேலூயா. பிரைஸ் காட். நாம் ஜெபிப்போம். ஜெபித்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் சொல்லுவோம். கிருபையை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த நாளில் உம்மை நோக்கி பார்க்கும்படி நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற ஆண்டவரே, புதிய பாடல்களை நீர் எங்களுடைய நாவில் வைத்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரை இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். எங்களை மாற்றினதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்களை மறுரூபப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உங்கள் க்ளோரியினுடைய ஒரு டேஸ்ட்டை நாங்கள் அனுபவிக்கும்படி நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. மகிமையின் மேல் மகிமை அடைந்து ஆண்டவரே, நாங்கள் மறுரூபப்படுகிறோம். இந்த நாளில் கூட அடுத்த லெவல் ஆண்டவரே மகிமைக்கு நீர் எங்களை கொண்டு செல்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மறுரூபத்திற்கு நேராக நீர் எங்களை கொண்டு செல்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைக்கு நேராக சொல்லுகிறோம். எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. உடைய வார்த்தையை கொண்டு நீங்கள் எங்களோடு கூட இடைப்படும்படி நாங்கள் செபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருடைய மனக்கண்களை, கேட்கிற ஒவ்வொருடைய மனக்கண்களை இந்த நாளிலே பிரகாசமாக்குவீராக. இந்த நாளிலே நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியதான காரியங்களை நாங்கள் அறிந்து கொண்டு உமக்கென்று நாங்கள் சாட்சியாக ஜீவிக்க, உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்து நடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் காட். தேங்க்யூ ஜீசஸ். ஏசாயா 51 அதிகாரம் 1 வசனம் 2 வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 51 1 2. தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். வேதாகமம் நம்மை நோக்கி பார்க்க வேண்டிய நபர்களை குறித்து சொல்லுகிறது. அதில் ஆபிரகாமை பாருங்க, சாராளை பாருங்கன்னு சொல்லுது. இந்த 2 பேரும் கணவன் மனைவி. இவங்க வாழ்க்கையில் தேவன் என்ன செய்தார் என்று தான் நம்ம ஒவ்வொரு வாரமும் பார்த்து கொண்டு வருகிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். இந்த வசனத்தை நீங்கள் கேட்கிறவர்கள் அதற்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். ஹல்லேலூயா, ஆமென். எனவே ஒவ்வொரு வாரமும் சொல்லப்படுகிற காரியங்களை நீங்கள் உண்மையாக நீங்கள் கேளுங்க, விசுவாசிங்க. விசுவாசத்தோடு இந்த வசனங்களை நீங்கள் கேட்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கானானுக்கு கூட்டிகிட்டு போவேன்னு சொன்னார். சொல்லும் போதே என்ன நினைச்சாங்க அப்படின்னா, அதெல்லாம் நடக்காது அப்படின்னு நினைச்சாங்களாம். இதெல்லாம் சாத்தியம் இல்லை, இதெல்லாம் நடக்காதுன்னு நினைச்சாங்களாம். கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே அந்த வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படாமல் போயிடுச்சு. அப்போ ஆண்டவர்கிட்ட மிஸ்டேக் இல்லை, அவர் நல்ல செய்தியை நமக்கு சொல்றாரு. ஆனால் கேட்கிற நம்மகிட்ட தான் என்னது மிஸ்டேக் இருக்குது பாருங்க. ஹல்லேலூயா. ஸோ அப்போ கேட்கும்போது விசுவாசம் இல்லாமல் கேட்டதுனால உள்ள பிரவேசிக்க முடியலன்னா, அப்போ விசுவாசத்தோடு கேட்டிருந்தா சொல்லுங்க. நீங்க யோசிக்கிறத பார்த்தா இதுல ஏதோ ஆழமான ஒரு சக்தி இருக்கிற மாதிரி நீங்க யோசிக்கிறீங்க. விசுவாசத்தோடு கேட்காம இருக்கும்போது கானானுக்குள்ள போக முடியலன்னா, அப்போ விசுவாசத்தோடு கேட்டிருந்தா கானானுக்குள்ள போயிருப்பாங்க, அவ்வளவுதான். ஆமென். ஆண்டவர் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு? உன் தேவனாகிய கர்த்தர் உங்களை நல்ல தேசத்துல பிரவேசிக்க பண்ணுவார். இப்போ இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை எப்படி கேட்கணுமா? எப்படி கேட்கணும்? விசுவாசத்தோடு கேட்கணும். விசுவாசத்தை நீங்க கேட்கிற வசனத்தோடு கூட கலக்கணும், கேட்கிற வசனத்தோடு மிக்ஸ் பண்ணணும். வெறும் வசனத்தை கேட்பதற்காக வரல, இதுல உங்களுடைய பகுதியும் ஒன்று இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இந்த அடுத்து வருகிற 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ நீங்கள் அமைதியாக உட்கார்ந்துருக்க போகிறதில்ல, நீங்கள் எதுவுமே செய்யாமல் இருக்க போகிறதில்ல, நீங்கள் விசுவாசத்தோடு இருக்க போறீங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம். ஹல்லேலூயா. ஸ்டேயிங் இன் ஃபெய்த், விசுவாசத்தில் அப்படியே நிலைச்சிருக்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம். ஆமென். ஏதோ ஒரு அற்புதம் நடந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ஃபெய்த் லெவல் அதிகமாகுது, இதெல்லாம் நார்மல். ஆமென். ஆனால் எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது ஆபிரகாம் சாராளெல்லாம் வேற லெவல் ஃபெய்த்தில் இருந்தாங்க. சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் என்னாது இருந்தான். நமக்கு தலைவலி வந்ததுக்கு சர்ச்சுக்கு வராமல் விட்டுறோம்.
அவங்களாம் சரீரம் செத்து போய் ஆண்டவர் விசுவாசிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. ஹல்லேலூயா. ஸோ கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே, அப்போ நீங்க 100 வயசானாலும் வசனத்தை விசுவாசத்தோட கேட்டுட்டீங்கன்னா உங்களுடைய சரீரம் பலனடைய ஆரம்பிக்கும். உங்களுடைய சரீரத்தில் ஒரு பெரிய மாற்றம் வர ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வர ஆரம்பிக்கும். அன்றைக்கு மாத்திரம் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுப்பாருப்பா அப்படின்னு விசுவாசத்தோட அவங்க கேட்டிருந்தால் அவர்கள் கானானுக்குள்ளே பிரவேசித்திருப்பார்கள். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் இங்கே இருந்து ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வார்த்தைகளை கொடுத்துட்டே தான் இருப்பார். வாரம் இதுதான் நடக்கும். வாரம் வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்துட்டே இருப்பார். ஆமென். ஸோ இட்ஸ் இன் யோர் பார்ட் தட் யூ பி இன் ஃபெய்த் அண்ட் ஹியர் த வேர்ட் ஆஃப் காட். நீங்கள் விசுவாசத்தில் இருந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்பது மிக மிக முக்கியம். ஸோ யூ ஹேவ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரோல் இருக்கிறது இதில். ஆமென். இது இப்போ நான் பேசுகிறேன், நீங்கள் எதுவுமே செய்யலை அப்படின்றது கிடையாது. நீங்கள் விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்? விசுவாசத்தோடு இருக்கிறதுனா என்ன? சொல்கிற வார்த்தையெல்லாம் கர்த்தர் செய்வார். என்னால் நடக்காது, என் பலத்தினால நடக்காது, ஆனால் இதை செய்வதற்கு கர்த்தருக்கு வல்லமை உண்டு. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அப்போ தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றுகிறதற்கு அவர் வல்லவர்னு நீங்க நம்பி உட்கார்ந்துருக்கிறீங்க பாருங்க, அதுதான் விசுவாசம். விசுவாசத்தோட கேட்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ ஒவ்வொரு வார்த்தைகள் வரும்போது இது என்னால முடியாது, ஆனா கர்த்தர் இதை நிறைவேற்ற வல்லவர். தேவன் இதை நிறைவேற்ற வல்லவர். தேவன் இதை நிறைவேற்ற வல்லவர். தேவன் இந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். கர்த்தர் என் வாழ்க்கையில நிறைவேற்றுவார். கர்த்தர் இதை தருவார். கர்த்தர் இதை கொடுப்பார். கர்த்தர் இதை செய்வார். உங்க எபிலிட்டியின் மேல நீங்க நம்பிக்கை வைக்காம காட்ஸ் அபிலிட்டியின் மேல, தேவனுடைய அந்த வல்லமையின் மேல நீங்க நம்பிக்கை வச்சு உட்கார்ந்து இந்த வசனத்தை கேட்கிறீங்களா? அதான் விசுவாசம். ஹல்லேலூயா. உங்களுடைய திறமையின் மேல அல்ல, தேவனுடைய வல்லமையின் மேல நம்பிக்கை வைத்திருப்பதற்கு பெயர் விசுவாசம். ஹல்லேலூயா. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம ஒவ்வொரு காரியங்களாக நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். விசேஷமாக குடும்பத்தை குறித்து நம்ம பார்க்க ஆரம்பித்திருக்கிறோம். போன வாரத்தில் மனைவிகளே என்ற தலைப்பில் மனைவிகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். எல்லா காரியங்களுமே பேச முடியாது. அதாவது கணவனை குறித்து மனைவி குறித்து வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லாவற்றையுமே நம்ம பேசுறதில்லை. அதெல்லாம் தனியாக கப்புள்ஸ் மீட்டிங்கில் நம்ம பேசுவோம். பட் ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கையில் அவங்க குடும்ப வாழ்க்கை, அவங்க ஃபேமிலி லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால தான் நம்ம அவங்கள பார்த்துட்டு அவங்களிடத்துலேருந்து சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஸோ அவங்க எப்படி லைஃப்பை லீட் பண்ணாங்க, என்ன மாதிரி இருந்தாங்க, என்ன மாதிரி பேசினாங்க, என்ன மாதிரி ஒரு ஆட்டிடியூட், ஒரு மனப்பான்மையோடு அவர்கள் இருந்தார்கள், இதைத்தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென். ஸோ பேதுரு அதை எழுதுகிறார். இவர்கள் எல்லாரும் அப்படி இருந்தார்கள் என்று சொல்லி ஆபிரகாம் சாராளை குறிச்சே பேதுரு எழுதுகிறார். ஸோ அதை வைத்து தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எனவே இந்த வார்த்தைகள் நிச்சயமாகவே நான் சொல்றேன், உங்களுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஹல்லேலூயா. போன வாரம் மனைவிகளை பற்றி எடுத்த உடனே மனைவிமார்கள் சொல்லிட்டு போனாங்க, ஆமென், நாங்கள் இனிமேல் இந்த வாரத்தில் எங்கள் வாயே நாங்கள் திறக்க போகிறது இல்லை. ஆமென். என்னுடைய மனைவி பார்த்தீங்கன்னா, பாஸ்டமா பார்த்தீங்கன்னா என்னை ஆண்டவனே அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருந்தா. இந்த ஒரு வாரம் உங்களுக்கு இட்லி வேணுமா ஆண்டவனே அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா. அது கேலியா கேட்குறாளா இல்லை உண்மையா? நான் சொன்னேன், இது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீ ஆண்டவனேன்னு கூப்பிடலன்னா பரவாயில்ல, மரியாதை எங்கே இருந்தால் போதும் மனசில். ஸோ நான் விசுவாசிக்கிறேன் அநேகம் பேருடைய வாழ்க்கையில் இது கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கும் என்று சொல்லி. ஸோ கீழ்ப்படிய வேண்டும் என்பது எல்லாருக்கும் தெரியும். பட் ஏன் கீழ்ப்படிய வேண்டும் என்று தான் நம்ம போன வாரத்தில் பார்த்தோம். கர்த்தர் நமக்கு கொடுத்த கணவன், அந்த இந்த தலையின் மேலே ஒரு அபிஷேகம் ஊற்றப்பட்டிருக்கிறது. சில வாக்குத்தத்தங்கள் அவர்கள் மேலே இருக்கிறது. ஒரு தைலம் ஊற்றப்பட்டிருக்கிறது. அதற்கு கீழே நாம் இருக்கும் பொழுதுதான் அவர்கள் மேலே ஊற்றப்பட்டிருக்கிற தைலமானது, வாக்குத்தத்தங்களானது, பிளெஸ்ஸிங்ஸ் ஆனது நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. ஏனென்றால் தேவன், நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் ஒரு ஒழுங்கான ஒரு ஆண்டவராக இருக்கிறார். ஆர்டரை எதிர்பார்க்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஸோ எப்போ ஒரு ஃபேமிலி லைஃப் ஒரு ஆர்டரில் வருகிறதோ அந்த ஃபேமிலி பிளஸடாக இருக்கும். அந்த ஃபேமிலி பிளஸடாக இருக்கும். ஹல்லேலூயா. ஒன்றை நன்றாக மனைவிகள் தெரிந்து கொள்ள வேண்டும். கணவனை பைபாஸ் பண்ணிட்டு ஆண்டவர் உங்களை தனியாக ஆசீர்வதிக்க முடியாது. ஹல்லேலூயா. கணவனை தாண்டி, கணவனை மீறி
ஆண்டவர் வந்து மனைவியை ஆசீர்வதிக்க முடியாது. இட் இஸ் வயா ஹஸ்பண்ட்ஸ். ஹல்லேலூயா. ஸோ கணவன்மார்களை அவர்கள் மூலமாக தான், புருஷர்கள் மூலமாக தான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். ஸோ இட் இஸ் ஹவ் யூ சப்மிட் டு யுவர் ஹஸ்பண்ட்ஸ். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய புருஷர்களுக்கு சப்மிட் பண்ணி இருக்கிறீங்க. சப்மிட்னா அப்படியே காலு கீழே உட்காந்துட்டு சொல்லுங்க ஆண்டவனே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறது இல்லை. ஒரு அடிமை மாதிரி கிடையாது, அப்படி சொல்ல வரல. ஆமென். அவருக்கு கீழே இருக்கிறது அப்படின்னா அவருக்கு கீழே போயிடுறது இல்லை. அவருடைய வார்த்தைகள் நம்ம கடைசியில் நம்ம பார்த்து முடித்தோம். இயேசு தேவனுடைய சித்தத்தை செய்தார். தேவனுக்கு கீழ்ப்படிந்தார்னு என்ன அர்த்தம்? தேவனுடைய சித்தத்தை செய்தார். 20 வருஷம் ஆனால் கூட சிலருக்கு கணவனுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படின்னு இன்னும் தெரில. அப்படின்னா அப்போ அவர் சித்தம் இன்னும் தெரிலன்னு அர்த்தம். அப்போது கணவனுடைய சித்தத்தின்படி, கணவனுடைய வார்த்தைகளின்படி இருப்பது. ஆமென். ஸோ அதுதான் சப்மிட் பண்ணி இருப்பது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் வீட்டில் கணவன் சொல்கிறத கேட்காம அமெரிக்காவில் போய் 1,00,000 பேர் ஆதாயம் பண்ணால் கூட அது ஆண்டவருடைய பார்வையில் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஹல்லேலூயா. நீங்கள் வேற யாரையுமே ஆதாயப்படுத்தலைனாலும் கணவனுக்கு கீழே சப்மிட் பண்ணியிருக்கிறீங்க, அதை ஆண்டவர் பெருசாக ஆனர் பண்ணுறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் காட். எனவே ஸோ இந்த ஒரு ஒழுங்கில், இந்த ஒரு ஆர்டரில் குடும்பம் வரும் பொழுது, இந்த ஹைரார்க்கியில் அந்த குடும்பம் வரும் பொழுது அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஸோ அதனால் மீண்டுமாக நான் சொல்லுகிறேன், ஒரு நாளும் கணவனை பைபாஸ் பண்ணி ஆண்டவர் மனைவிகளை ஆசீர்வதிக்க முடியாது. கணவன் மூலமாக, புருஷர்கள் மூலமாக தான் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கையிலிருந்து அதை நாம் பார்த்தோம். தேவன் ஆபிரகாமை தான் அழைத்தார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். ஆனால் ஆபிரகாமை பிடிச்சிட்டு வந்த, ஆபிரகாமை பற்றி கொண்டு வந்த சாராளுடைய வாழ்க்கையிலையும் அதே வாக்குத்தத்தங்கள் பலிக்க ஆரம்பிக்கிறது, அதே ஆசீர்வாதங்கள் வர ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் உங்களுடைய கணவனை நீங்கள் விட்டு கொடுக்காம உங்கள் கணவனோடு கூட இருந்து நீங்கள் கடைசி வரைக்கும் எப்போ நீங்கள் அப்படி உங்களுடைய மனப்பான்மை, உங்களுடைய ஹார்ட், உங்களுடைய ஆட்டிடியூட், என் கணவனை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, என் கணவனை எங்கேயும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் மாறுறீங்களோ, அப்பொழுது அந்த செகண்ட்லேருந்து உங்கள் மேலே ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் வர ஆரம்பிக்கிறது, ஒரு பெரிய ஆசீர்வாதம் வர ஆரம்பிக்கிறது. ஒரு நாளும் உங்களுடைய கணவனை உங்களுடைய வீட்டில் விட்டு கொடுக்காதீங்க. ஹல்லேலூயா. விட்டு கொடுத்து பேசாதீங்க. ஹல்லேலூயா. அவன் கிடக்கிறான் கோமாளி அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆமென். ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, அவருக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. அதான் போன வாரமே நான் சொன்னேன், அவர் மேலே ஒரு பிளெஸ்ஸிங் இருக்கிறது, அவர் மேலே ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் தலையை கனவீனம் பண்ணினால் அவருக்கு மேல் இருக்கிறவரை நீங்கள் கனவீனம் பண்ணுகிறீர்கள். நீங்கள் கர்த்தரை கனப்படுத்த வேண்டும் என்றால் கணவனை முதலாவது கனப்படுத்த வேண்டும். கணவனை கனப்படுத்துவதில் தான் கர்த்தரை நீங்கள் கனப்படுத்துறீங்களா இல்லையா என்பது அடங்கி இருக்கிறது. கணவனை கனப்படுத்தாமல் கர்த்தரை நீங்கள் ஒரு நாளும் தனியாக கனப்படுத்த முடியாது. ஆமென். ஏனென்றால் கர்த்தர் தான் இந்த ஆர்டரை வச்சது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸோ இந்த ஒரு அந்த ஒரு ஆர்டரில் ஒவ்வொரு ஃபேமிலி வரணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். ஸோ when you respect your husband, you respect God. நீங்கள் தேவனை கனம் பண்ணுகிறீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை கனம் பண்ண வேண்டும் என்றால் கணவனை கனம் பண்ண வேண்டும். ஆமென். என்னடா அது இன்னைக்கு கணவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மனைவிகளுக்கே வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு ரீகேப், போன வாரம் நம்ம என்ன பேசணும் அப்படின்றதனுடைய ஒரு ரீகேப் நான் போயிடுறேன். ஹல்லேலூயா. ஸோ சாராள் ஆபிரகாமை ஆண்டவனே என்று சொல்லி கீழ்ப்படிந்திருந்தால், இப்படியே பூர்வத்தில் உள்ள ஸ்திரீகள் தங்களுடைய கணவனுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். ஸோ கணவனுக்கு கீழ்ப்படுகிறது தான் ஒரு பெரிய அலங்காரம். ஹல்லேலூயா. கணவனுக்கு கீழ்ப்படியாமல் நீங்கள் 5 கிலோ நகையை மாட்டிட்டு வந்தாலும் அது என்ன கிடையாது, அலங்காரம் இல்லை. ஆனால் கணவனுக்கு கீழ்ப்படித்துட்டு நீங்கள் 10 கிலோ மாட்டிட்டு வந்தீங்கன்னா அது அலங்காரம். ஆமென். அது என்னது? அலங்காரம். ஸோ நீங்கள் நம்ம மேக்கப் பண்ணுறதுல, நம்ம நகை அணிகிறதுல, நல்ல புடவை உடுத்துகிறதுல, இது மட்டும்தான் அலங்காரம் என்று நினைக்கக்கூடாது. பேதுரு சொல்ல வர்றது அதுதான். இது புறம்பான அலங்காரம். தேவன் அதை பார்க்கறது இல்லை, ஆனால் தேவன் பார்க்கறது உள்ளான அலங்காரம். இது முக்கியம். அது அப்படி வரணும், நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். நல்ல புடவைகளை உடுத்தி கொண்டு வாங்க, நல்ல நகைகளை எல்லாம் போட்டுட்டு வாங்க. ஹல்லேலூயா.
ஆமென். அப்பதான் உடனே ஒரு ப்ராஜெக்ட்னா விதைக்க முடியும், உடனே எடுத்து கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. ஸோ அதனால் அதெல்லாம் நீங்கள் போட்டுட்டு வர வேண்டாம்னால நான் சொல்ல மாட்டேன். எல்லாம் நிறைய வாங்குங்க, நிறைய என்ன செய்யுங்க, நீங்கள் போட்டுட்டு வாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஸோ பட் இது மட்டும் அலங்காரம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. தங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். ஸோ அவருக்கு சப்மிட் பண்ணி இருக்கிறது ஒரு பெரிய ஒரு அலங்காரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், நீங்கள் வீட்டுக்குள்ள கணவனுக்கு கீழ்ப்படிஞ்சா வெளியில் உங்களை ராணி மாதிரி ஆண்டவர் வச்சிருப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் காட், ஆமென். சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கணவன் புருஷர்களே, போன வாரம் மனைவிகளே, இந்த வாரம் புருஷர்களே அப்படின்னு சொல்ற நேரத்தில் ஒரு புருஷர்கள் மிகவும் குறைவாக இருக்கிறார்கள். ஏனென்றால் போன வாரமே அவங்களுக்கு தெரியும் யாருக்கு பேச போறாங்க, நமக்கு தான் பேச போறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு புருஷர்கள் மிகவும் குறைவாக வந்திருக்கிறார்கள். ஆனாலும் பேச போறேன். ஆமென். வந்திருக்கிற ஒரு 10 பேர் என்ன ஆகணும், பிளஸ் ஆகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லேலூயா சொல்ற நேரமே இந்த நேரம் தான். இந்த நேரத்திலேயே அல்லேலூயா சொல்லுன்னா அப்போ நம்ம வேற எங்கே தான் அல்லேலூயா சொல்ல போகிறோம்? வீட்லேயே உட்காந்து சொல்லிட்டு இருப்பீங்க, கண்டிப்பாக சொல்ல மாட்டீங்க. ஆமென். வீட்டில் யாராவது அல்லேலூயா சொல்லிட்டு இருக்கிறீங்க? இந்த ஒரு வாரத்தில் சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு அல்லேலூயா நான் சொன்னேன் அப்படின்னு வீட்டில். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, உங்களை டிஸ்கரேஜ் பண்ணல, நல்லா உற்சாகமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ தான் நாங்கள் வார்த்தைகளை டெலிவர் பண்ண முடியும். ஆமென், ஆமென். ஸோ அது உங்களுடைய வாஞ்சியை காட்டுகிறது, உங்களுடைய உற்சாகத்தை காட்டுகிறது. பிரைஸ் காட். வாசிக்கலாம் 1 பேதுரு 3:7. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பாருங்க, அதற்கு மேல இருந்து கூட வாசிக்கலாம். நம்ம மனைவிகளை குறித்து நம்ம பார்த்தோம்ல போன வாரம், அந்த வசனத்திலிருந்து கூட வாசிக்கலாம். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அந்தப்படி புருஷர்களே, இதே அதிகாரத்தில் அடுத்தது வருது. அந்தப்படி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமா இருக்கிறபடினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்கள் ஆனபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். இந்த ஆர்டரை குறித்து பார்க்கும்போது ஒன்று ஞாபகம் வருகிறது. பிதாவாகிய தேவன், ஆமென், குமாரனா இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், இவர்கள் கூட ஒரு ஆர்டர்ல தான் இருக்கிறாங்க. முதலாவது பழைய ஏற்பாட்டில் பிதாவாகிய தேவன் கிரியை செய்தார். அதற்கு பிறகு தாம் அனுப்பின குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ரட்சிப்பின் திட்டத்தை செய்து முடித்தார். அதற்கு பிறகு ஆவியானவர், நான் போய் வேறொரு தேற்றரவாளனை நான் உங்களுக்கு அனுப்பி கொடுப்பேன். ஸோ அவர்களும் ஒரு ஆர்டர்ல தான் செயல்படுறாங்க. அதைத்தான் கர்த்தர் குடும்பத்திலேயும் விரும்புகிறார். ஹல்லேலூயா. சரி, புருஷர்களே, அடுத்த 1 மணி நேரம் கவனியுங்கள். ஆமென். சரி, இப்போ இந்த வசனத்தில் என்ன இருக்கிறது? அந்தப்படி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமா இருக்கிறபடினால் எதற்கு உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு. புருஷர்கள் எல்லாம் ஜெபிப்பாங்க அப்படின்னு ஒரு மைண்ட்ல வச்சுட்டு தான் எழுதுறாரு. உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து. முதலாவது நான் சொல்றேன், புருஷர்கள் ஜெபிக்க வேண்டும். You should be a man of prayer. ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். கணவன்மார்கள் என்ன செய்யணும்னா, ஒரு ஒரு நேரத்தை ஒதுக்கி டைமை ஃபிக்ஸ் பண்ணி ஆண்டவரிடத்துல உட்கார்கிறவர்களாக ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். பேதுரு என்ன மனசுல வச்சுட்டு எழுதுறாரு? கணவன்மார்கள், புருஷர்களே, உங்கள் ஜெபங்களுக்கு என்ன வந்துடக்கூடாது, தடை வந்துடக்கூடாது அப்படின்ற லெவலுக்கு அவர் எழுதுறார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தடையே இல்லைன்னு உட்காந்துட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம பெருசா சரி இன்னையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஹல்லேலூயா. யார் ஜெபிக்கிறாங்களோ இல்லையோ, வசனம் சொல்லுது புருஷர்கள் கண்டிப்பாக என்ன செய்யணுமா? ஜெபிக்க வேண்டும். புருஷர்கள் ஜெபிக்க வேண்டும். கணவனா இருக்கிறவர்கள், குடும்ப தலைவர்களா இருக்கிறவர்கள் என்ன செய்யணும்? பிரேயரில் இருக்கணும், ஜெபத்தில் இருக்கணும். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 2:8. அன்றியும் புருஷர்கள் கோபமும்
தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். புருஷர்களே, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன்? ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். சண்டை போட விரும்புகிறேன் சொல்லல. கோபமும் தர்க்கமும் இல்லாமல் கணவன்மார்களுக்கு, புருஷர்களுக்கு, குடும்ப தலைவர்களுக்கு ஈஸியா என்ன வந்துருது? கோபம் வந்துருது. அடுத்தது ஈஸியா சண்டை போட்டுறோம். ஏன்னா அது ஒரு ஒரு இயல்பு. ஏன்னா பல காரியங்களை கவனிக்க வேண்டியது இருக்கிறது, பல காரியங்களுக்கு செட்டில் பண்ண வேண்டியது இருக்கிறது. இதை நம்ம பொதுவாக ஆண்கள் பார்த்தீங்கன்னா வெளியிலையும் சொல்ல மாட்டாங்க. அந்த விஷயங்களை மனசுக்குள்ளேயே வச்சுட்டு யார்கிட்ட கடன் வாங்கணும், எத்தனை ரூபாய் கடன் வாங்கணும், இதெல்லாம் வெளியில கூட சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இந்த தேதியில் இதை செட்டில் பண்ணணும், இதை செட்டில் பண்ணணும், இதை செட்டில் பண்ணணும், இதை செட்டில் பண்ணணும், இப்படியே நம்ம போயிட்டு இருப்போம். அதனால அந்த டென்ஷன் லெவல், அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருந்துட்டு இருக்கும். அதனால வசனம் சொல்லுது, நீங்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல். ஏன்னா இது அடிக்கடி உங்களுக்கு வருகிற ஒரு விஷயம். மனைவி ஏதாவது பேச வந்தாலே உடனே அங்க யுத்தம் தான் வருது, சண்டை தான் வருது. ஹல்லேலூயா. அவங்க அன்பா பேச வந்தா கூட என்னதான் வருது? யுத்தம் தான் வருது. அப்போ மனைவிமார்கள் இன்னொன்று தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா அவருடைய மைண்ட்ல ஒரு யுத்தம் போயிட்டு இருக்குது, மைண்ட்ல ஒரு வார் போயிட்டு இருக்குது, மனதளவில் அவங்களுக்கு ஒரு வார் போயிட்டு இருக்குது, ஒரு யுத்தம் போயிட்டு இருக்குது. என்ன பண்றது, என்ன செய்யறதுன்னு சொல்லி தெரியாம இருக்கிறதுனால தான் யார் வந்தாலும் நல்லா பேசினா கூட அவர்களுக்கு மிகவும் கோபம். ஆனா இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. எனக்கு நிறைய செட்டில் பண்ண வேண்டியது இருக்குது, நிறைய கவனிக்க வேண்டியது இருக்கிறது, குடும்பத்தை கவனிக்கணும், பிள்ளைகளை கவனிக்கணும், எல்லாம் செய்யணும். ஆனா அதற்காக நான் உட்கார்ந்து கோபப்படாம தர்க்கம் பண்ணாம நான் கர்த்தரை நோக்கி நான் ஜெபிக்கிறதுக்கு ஒரு நேரத்தை நான் ஒதுக்க போறேன். Hallelujah. Hallelujah. I am not a man of war but a man of prayer. தர்க்கம் பண்ணுகிற ஒரு புருஷனா நான் கிடையாது, ஜெபிக்கிற ஒரு புருஷனா நான் இருக்க போறேன். Hallelujah. உங்க மனைவி வர்ற நாட்கள் உங்களை குறித்து சொல்லணும். முன்னாடி எல்லாம் எதுக்கோ கோபப்பட்டு இருப்பாரு, ஆனா இப்போ ஒரு பிரச்சனைனா போய் ஜெபம் பண்றதுக்கு போயிடுறாரு, ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்கிறாரு. Hallelujah. ஹல்லேலூயா. புருஷர்களே, ஆமென். சோ இந்த இடத்துல வருகிற அந்த புருஷர்கள், அந்த புருஷர்கள் அப்படினால என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா மெச்சூர்டு மென்னு அர்த்தம். ஆமென். நான் குழந்தையா இருந்தபோது குழந்தைக்குரியவைகளை நான் யோசித்தேன், சிந்தித்தேன். நான் புருஷனான போதோ, பவுல் எழுதுறார், அவர் கல்யாணம் ஆகல, ஆனா அவர் எழுதுறார், நான் புருஷனான போதோ, ஆமென், குழந்தைக்கேற்றவைகளை நான் ஒழித்து விட்டேன். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, புருஷன் அப்படின்னா மெச்சூர்டா இருக்கிறவங்க, வளர்ந்தவர்கள். ஹல்லேலூயா. சோ அவங்க என்ன செய்யணும்? முதலாவது காரியம், ரெண்டு விஷயத்தை தான் நான் இன்னைக்கு சொல்றேன். ஆமென். போன வாரம் உங்களுக்கு ஒரே விஷயம் தான், ஆனா இன்றைக்கு புருஷர்களுக்கு 2 விஷயம். ஒன்று, ஜெபிக்க வேண்டும். ஆமென். ஜெபிக்கணும்னு சொன்ன உடனே எல்லாருடைய ஃபேஸும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அதுதான் இப்போ ரொம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா ஜெபத்திற்கு போய் உட்கார்ந்தாலே 1000 இஎம்ஐ கண்ணுக்கு முன்னாடி நிக்குது. ஆமென். திடீர்னு மனைவி கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. இவளை என்னடா பண்ணுறது, போட்டு தள்ளலாமா, என்ன செய்யலாம் அப்படின்ட்டு அதை யோசிச்சுட்டு ஜபத்தில் போய் உட்காந்தாதான் பாருங்க, இந்த பழக்கமெல்லாம் நமக்கு இல்லாதனால அப்படியே நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ முதலாவது ஆண்டவர் விரும்புறது என்ன நம்ம பார்க்க போகிறோம். ஏப்ரகாம் வாஸ் a man of prayer. ஜெபிக்கிறவனா இருந்தான். அதனால தான் பேதுரு இது எழுதும்போது சாராள மனசில் வச்சுக்கிட்டு மனைவி குறித்து எழுதுனா, அப்போ புருஷனை குறித்து எழுதும்போது யார் மனசில் வச்சுட்டு எழுதுறாரு? ரொம்ப யோசிக்கிறீங்க. மனைவியை குறித்து எழுதும்போது சாராள மனசில் வச்சு எழுதுனா, அப்போ கணவனை குறித்து எழுதும்போது யார் மனசில் வச்சு எழுதுறாரு? ஆபிரகாம். அது சொல்லுங்களேன், யார் மனசில் வச்சு எழுதுறாரு? ஆபிரகாம். புருஷர்களே, உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு, உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு, என் ஜெபத்துக்கு தடை வரக்கூடாத அளவுக்கு நான் என்ன செய்யணும்? நான் பிரேயர் பண்ணணும், நான் ஜெபிக்கணும். ஆனா ஜெபிக்கவே இல்லைன்னா என்னவே வராது, தடையே வராது. ஹல்லேலூயா. அது எந்த லெவலுக்கு புருஷர்கள்லாம் ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவர் எழுதுறாரு பாருங்க. உங்க ஜெபத்துக்கு என்ன வந்துடக்கூடாது? தடை வந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. உங்க வேலைக்கு தடை வந்துடக்கூடாது அப்படின்னா நம்ம ஈஸியா நம்ம கவனிப்போம்.
உங்க வேலைக்கு வந்து தடையா இருக்காம இதெல்லாம் நீங்க செஞ்சிருங்க அப்படின்னு. ஆனா இங்க என்ன அவர் எழுதுறாருன்னா, உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு. அதனால புருஷர்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஒரு டைமை ஒதுக்கி காலையில நீங்க வேலைக்கு போகிறவர்களா இருந்தால் கொஞ்சம் நேரத்திலே எழுந்து ஒரு ½ an hour ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து நீங்கள் ஜெபிக்க பழக வேண்டும். எப்படி ஜெபிக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். So first, முதலாவது, நான் ஜெபிப்பேன், தர்க்கம் பண்ண போறதில்ல, சண்டை போட போறதில்லை அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுங்க. நான் மனைவியோட சண்டைக்கு போக போறதில்லை, அதற்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஹல்லேலூயா. காசு கேட்கும்போது உனக்கு தெரியாதா நான் இவ்வளவுதானே சம்பளம் வாங்குறேன், திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருந்தா எப்படி அப்படின்னு இனிமேல் வந்து தர்க்கம் பண்ணாம உடனே நீங்க என்ன சொல்லணும்னா, அம்மா உனக்கு இந்த தேவை இருக்கிறது எனக்கு தெரியும், உனக்கும் நான் செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்குது, ஆனா இதற்காக நம்ம என்ன செய்வோம், ஜெபம் பண்ணலாம்னு சொல்லணும். மூர்க்கமும் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் என்ன செய்யணுமா, ஜெபம் பண்ணணும். ஆமென். இந்த ஜெபம் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு நான் போய் ஜெபம் பண்றேன் அப்படின்னு போகக்கூடாது. கோபமும் தர்க்கமும் இல்லாமல் என்ன செய்யணும், ஜெபிக்கிறதுக்கு போகணும். அப்புறம் அங்க ரூம்ல உட்காந்துட்டு வந்து என்ன நோயிட்டு இருக்கிறேன், நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், இப்போ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது இல்லை. கோபமும் தர்க்கமும் இல்லாமல் அங்க போய் உட்காரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த கைகளை உயர்த்தி. இந்த வார்த்தைகள் எல்லாம் படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆக்சுவலாக உங்களுடைய கரங்கள் ஆசீர்வாதமான ஒரு கரங்களாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நல்ல வேலை செய்கிறதற்கு என்ன கொடுத்துருக்கிறாரு, கரங்கள் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இந்த கையை முதலாவது ஆண்டோடைய சமூகத்தில் உயர்த்தி ஜெபம் பண்ணுமா. எல்லா கணவர்களும் உயர்த்துங்க பார்க்கலாம். கணவர்கள் மாத்திரம் ஆமென். உங்களுடைய கரங்களை உயர்த்தி, ஆமாம், இப்படி உயர்த்தி இப்படி தூக்கி ஜெபம் பண்ணுமா. ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அதனால தான் ஸ்கூலில் படிக்கும்போது கையை தூக்க சொல்லிடுறாங்க. நல்லா வந்து அங்கே தூக்கி அது கொஞ்சம் நேரம் தூக்குனாலும் என்ன செய்யுது, வலிக்குது. ஹல்லேலூயா. ஆனால் ஜெபிச்சா அந்த வலி நமக்கு தெரியாது. இந்த கையை தூக்குறது எதை காண்பிக்குது தெரியுமா, இந்த கையை தூக்குறது எது காண்பிக்க தெரியுமா, அடிக்கடி ஷான் வந்து டேடி தூக்கு டேடி அப்படின்னு 2 கையை இப்படி உயர்த்தி தூக்குவான். அதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு இது ஞாபகம் வரும். இந்த கையை தூக்கும்போது என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இனி என்னால் முடியாது, இனி நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. கணவன்மார்கள் அதிகமாக சொல்ல வேண்டிய காரியம், நான் நிறைய செய்ய வேண்டியது இருக்குது, நிறைய வேலைக்கு போக வேண்டியது இருக்குது, நிறைய சம்பாதிக்க வேண்டியது இருக்குது, குடும்பத்தை கவனிக்க வேண்டியது இருக்குது, பார்க்க வேண்டியது இருக்குது. உடனே கையை தூக்கிடுங்க, என்னால் முடியல ஆண்டவரே, இனி நீங்கள் தான் எல்லாம் பார்த்துக்கொள்ளணும். நீங்கள் கையை தூக்கும் போதெல்லாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, கர்த்தர் ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க, நீங்கள் என் குடும்பத்தை நடத்துங்க, நீங்கள் தான் செய்யணும், நீங்கள் தான் என் குடும்பத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யணும். கரங்களை தூக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. ஹல்லேலூயா. கரங்களை தூக்காமல் இருக்கும் போதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள்லாம் நான் உங்களை பார்க்கறதுக்கு வர்றேன், அவ்வளோதான். மற்ற 6 நாள் நான் வேலைக்கு போகிறேன், நான் பார்த்துக்கிறேன். ஆமென். கிடையாது. இன்றையிலிருந்து அந்த பழக்கத்தை ஆரம்பிங்க. அடிக்கடி கரங்களை உயர்த்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு இந்த வசனத்தை படிக்கும்போது டக்குன்னு ஒரு பிக்சர் ஞாபகம் வந்தது. இயேசு கிறிஸ்துனுடைய கரங்கள் சிலுவையிலே உயர்த்தப்பட்ட வண்ணமாக அடிக்கப்பட்டது. அந்த சிலுவை அப்படியே கண்ணுக்கு முன்னாடி அப்படியே தெரிஞ்சது பாருங்க, அந்த என்னுடைய ஆவியில. அதை பார்க்கும்போது எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, கடைசியில எல்லா ரத்தத்தையும் தண்ணீரையும் சிந்தினதுக்கு பிறகு அவர் கரங்களை தூக்கிட்டு அப்படியே அடிக்கப்பட்ட வண்ணமாக பிதாவை நோக்கி, இனி அவ்வளவுதான் ஆண்டவரே அப்படின்னு சொன்னார் பாருங்க. அவருடைய ஆவி பிரிந்தது. ஹல்லேலூயா. ஆனா ஆவியை அவர் கையில் ஒப்பு கொடுத்தாரு. அதனால 3ஆவது நாள் அந்த ஆவி அவருக்குள்ள பிரவேசிக்க பண்ணி அவர் உயிரோடு கூட எழுந்து வெளியில வந்தார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. praise God. thank you Jesus. thank you Jesus. உயர்த்தப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கரங்களை நான் bless பண்றேன், நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த கரங்கள் இன்னையிலிருந்து உயர்த்தப்படும் போது, இன்னையிலிருந்து இவர்களுடைய கரங்கள் உயர்த்தப்படும் பொழுதெல்லாம் இந்த குடும்பத்தில் ஒரு பெரிய அற்புதம் நடக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, ஒரு பெரிய ஒரு அதிசயம் நடக்கட்டும். ஹல்லேலூயா.
இவங்கனால முடியலன்னு சொல்லிட்டு எப்பொழுதெல்லாம் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறாங்களோ அந்த இடத்துல நீர் இறங்கி வந்து பிரசன்னமாகி, தேங்க்யூ ஜீசஸ், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. ஆமென், ஆமென். கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹalleluya, hallelujah, 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 hallelujah. சோ புருஷர்களே, உங்கள் பரிசுத்த கரங்களை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். வேலை இடத்துல டார்ச்சரா, உடனே கையை தூக்கிடுங்க. ஹalleluya. வீட்டுல ஒரே டார்ச்சரா இருக்கா, உடனே கரங்களை உயர்த்திடுங்க. கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணி, நீங்க கரங்களை உயர்த்துறத பார்த்தாலே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியணும் நீங்க என்ன செய்றீங்க. யூ ஆர் பிரேயிங். ஹalleluya, ஹalleluya. ஸோ கணவன்மார்கள், நம்ம நமக்கு ரெண்டு கரங்களை நல்லா ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ஜெபம் பண்ணும்போது இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆமென். நம்ம சும்மா இப்படி கை கட்டிட்டு ஜெபம் பண்ணாம கரங்களை நல்லா உயர்த்தி ஜெபம் பண்ண போறோம். ஆமென். கரங்களை உயர்த்தி ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் அந்த இடத்துல இறங்கி வந்து நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். ஹalleluya, ஹalleluya, praise God. ஸோ நீங்க ஜெபத்தில் உட்காரும் போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இப்போ போன வாரம் வாசிச்ச வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். 1 பேதுரு 3 ஒரு நிமிஷம். 1 கொரிந்தியர் 11 2. நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்துக் கொண்டு நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி நீங்கள் கட்டளைகளை கைக்கொண்டு வருகிறது நிமித்தம் உங்களை புகழுகிறேன். ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறார் என்றும் ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறான் என்றும் கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். புருஷனுக்கு யார் தலை? மனைவிக்கு யார் தலை? புருஷன். புருஷனுக்கு யார் தலை? கிறிஸ்து. போன வாரம் என்ன சொன்ன? மனைவி கணவன் என்ற தலைக்கு கீழே இருக்கணும்னு சொன்னேன், அப்படிதானே? ஹல்லேலூயா. அப்பதான் பார்க்கறதுக்கு அது நல்லா இருக்கும். ஒரு பாடி ஒரு தலைக்கு கீழே இருந்தாதான் அது நல்லா இருக்கும். தலையை கீழே வச்சுக்கிட்டு பாடியை மேலே வச்சிருந்தா எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. ரொம்ப தலை பாவம், ரொம்ப கஷ்டப்படல. ஸோ எது எங்கெங்க இருக்கணுமோ அதான் அங்கே இருந்தால் தான் நல்லா இருக்கும். இப்போ மனைவிக்கு கணவன் தலைனா வசனம் சொல்லுது, கணவனுக்கு இப்ப யார் தலை? கிறிஸ்து, இயேசு தலையா இருக்கிறார். கணவனுக்கு இயேசு தலை. அப்ப வீட்டில் ஒவ்வொரு முறை உங்க மனைவி பார்த்துருங்க, பார் நான் தான் உனக்கு தலை அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் கணவனுக்கு ஞாபகம் இருக்கணும், எனக்கு ஒரு தலை இருக்கிறது, எனக்கு மேல ஒரு தலை இருக்கிறாரு. ஆமென். நல்லா கவனிங்க. இயேசு ஏன் ஜெபிச்சாரு? இயேசு ஜெபிச்சதுக்கு காரணம், அவருக்கு மேல ஒரு தலை இருக்கிறாரு. கிறிஸ்துவுக்கு யார் தலை? தேவன் தலையா இருக்கிறார். அப்ப நல்லா கவனிங்க, ஏன் ஜெபிக்க சொல்றாரு அப்படின்னா, கிறிஸ்து ஜெபிக்கும் போது தேவனுடைய சித்தம், தேவனுடைய காரியம், தேவனுடைய தலைக்குள் இருக்கிறதெல்லாம், அவர் யோசித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் யாருக்குள்ள டவுன்லோட் ஆகுதுன்னா கிறிஸ்துவுக்குள்ள டவுன்லோட் ஆக ஆரம்பிக்குது. ஏன் புருஷர்கள் ஜெபிக்கணும்னா, புருஷர்கள் கணவன் தான் ஒரு குடும்பத்துக்கு தலையா இருக்கிறபடினால, அந்த குடும்பத்தை நடத்தி கொண்டு போகிறவர்களா இருக்கிறபடினால, அவங்க தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்தா என்ன நடக்குது, ஜெபிச்சா என்ன நடக்குதுன்னா, கிறிஸ்து என்ற அந்த தலைக்குள்ள இருக்கிற விஷயம், அவர் உங்க குடும்பத்தை குறித்து நினைச்சிருக்கிற விஷயம், அவர் உங்க குடும்பத்தை குறித்து நினைச்சிருக்கிற திட்டம், பிளான், உங்க குடும்பம் எங்க போகணும், பிள்ளைகள் எங்க போகணும், இத்தனையும் கணவன் தான் கவனிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. உங்க 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 குடும்பத்தினுடைய ப்ளூ பிரிண்ட் யார்கிட்ட இருக்கணும்னா கணவனிடத்துல தான் இருக்கணும். ஆமென். நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, என் வேலைக்கு போய் சம்பாரிச்சு பணத்தை இப்படின்னு போடுறது, அவ்வளவுதான் என் வேலை, அதுக்கப்புறம் என் வேலை எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். கிடையாது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தை ரட்சிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளூ பிரிண்ட தேவன் வச்சிருந்தாரு, ஒரு பெரிய ப்ளூ பிரிண்ட கர்த்தர் வச்சிருந்தாரு. ஆனா யார் போவா, என் சித்தத்தின்படி யார் செய்ய, யார் போவாங்கன்னு கேட்கும்போது அவருக்கு கீழே இருக்கிற இயேசு கிறிஸ்து நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு. இங்க வந்ததுக்கு பிறகு ஜெபிச்சு அந்த திட்டத்தை, அந்த பிளான், அந்த ப்ளூ பிரிண்ட் எல்லாம் டவுன்லோட் பண்ணி, அவர் சொல்லாம நான் எதையும் செய்யறது இல்ல, அவர் செய்யறதை தான் நான் செய்யறேன், அவர் என்ன சொல்றாரோ அதை தான் நான் சொல்றேன், ஒரு வேர்டு எக்ஸ்ட்ரா சொல்றது இல்லைன்னு தைரியமா இயேசு சொல்றாரு. அந்த பிளானை டவுன்லோட் பண்ணார் தனக்குள்ள. இப்போ அந்த இயேசு உங்களை கணவர்களை
தலையா வச்சிருக்கிறாரு, குடும்பத்துக்கு தலையா வச்சிருக்கிறார். அப்படின்னா தலை தான் ப்ரோக்ராம் பண்ணணும், தலை தான் டிசைன் பண்ணணும், தலை தான் அந்த ப்ளூ பிரிண்டை எடுக்கணும். எங்கிருந்து எடுக்கணும்? இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு பிளானை வச்சிருக்கிறார். கிறிஸ்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இப்படிதான் இந்த குடும்பம் இருக்கணும்னு சொல்லி நல்ல காரியங்கள், நல்ல விஷயங்கள், நல்ல திட்டங்களை இயேசு கிறிஸ்து வச்சிருக்கிறார். அப்ப அந்த தலைக்குள்ள இருக்கிறது இந்த தலைக்குள்ள டவுன்லோட் ஆகணும்னா அது பிரேயர் டைம்ல தான் அது டவுன்லோட் ஆகும். ஆமென், ஆமென். இல்லன்னா நீங்க உங்க சொந்த பலத்துல தான் வண்டியை இழுத்துட்டு தேய்ச்சிட்டு போகணும். ஆமென். குடும்பத்தை இழுத்துட்டு போறி அப்படியே போயிட்டு இருக்குதுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க என் குடும்பத்துக்கு என்ன கர்த்தர் டிசைன் பண்ணி இருக்கிறாரோ அது எனக்கு தெரியணும்? இன்னைக்கு ஒவ்வொரு கணவன்மார்களுக்கு ஒரு வெறி வரணும். என் குடும்பத்தை குறிச்ச ப்ளூ பிரிண்ட் எனக்கு வேணும். என் குடும்பம் எங்க போக போகுது, இன்னொரு 5 வருஷத்துல 10 வருஷத்துல என் ஃபேமிலி எங்க இருக்கும், என் பிள்ளைகளுடைய லைஃப்பை பத்தி என்ன படிக்க வைக்கணும், என்ன செய்யணும் அவங்கள. இந்த ப்ளூ பிரிண்ட் எல்லாம், அதாவது உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் இல்லாத ஒரு கணவன்மார்களை நம்ம ஏதோ வேலைக்கு போறதா ஒரு பொறுப்பா இருக்கிறன்னு நினைக்க கூடாது. மனைவியை பத்தி என்ன ப்ளூ பிரிண்ட் இருக்குது கையில, என்ன பிளான் வச்சிருக்கீங்க, பிள்ளைகளை பத்தி என்ன பிளான் வச்சிருக்கிறோம், குடும்பத்தை பத்தி என்ன பிளான் வச்சிருக்கிறோம், இந்த உலகத்துல தேவனுடைய ராஜ்யத்துக்காக நம்ம குடும்பம் என்ன செய்ய போகுதுன்ற பிளான், என்ன பிளான் கையில் இருக்குது. ஆமென். சோ இந்த பிளான் உங்களுக்கு தெரியணும்னா இது நம்ம பிளான் போட முடியாது. அவர் ஒரு பெரிய சூப்பரான ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கிறார். அந்த பிளான் எனக்குள்ள டவுன்லோட் ஆகணும். ஆபிரகாம் அழைக்கும் போது ஒரு பிளானோடு அழைச்சார், விஷனோடு அழைச்சார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஒரு பெரிய தரிசனத்தோட, திட்டத்தோட, ஒரு பெரிய பிளானோட ஆபிரகாம் அழைச்சாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஜெபிக்கும் நேரம் அக்கினியாய் மாறும், தடையெல்லாம் விடையாக மாறி போகும். பரலோகம் எனக்காக வேலை செய்யும். ஆமென். சோ கணவன்மார்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. இவ்வளவு நாள் எப்படியோ போயிடுச்சு, ஆனா இன்னிலிருந்து ஐ எம் கோயிங் டு ப்ரே, ஐ எம் கோயிங் டு ஸ்பெண்ட் டைம் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய சமூகத்தில் நான் போய் சில நேரங்கள் உட்கார போறேன், நான் காத்திருக்க போறேன். வேலையெல்லாம் எனக்கு ரெண்டாவது, பிரேயர் எனக்கு ஃபர்ஸ்ட். தேவனோடு நான் பேச போறேன். ஹல்லேலூயா. இவ்வளவு நாள் எப்படியோ போயிருச்சு, என்னுடைய மாம்ச பலத்துல, என்னுடைய பிளான் படி, என் திட்டத்தின்படி போயிருச்சு. ஆனா கர்த்தருடைய திட்டத்தை நான் கேட்டு வாங்க போறேன். ஹல்லேலூயா. முட்டாளா வாழ்ந்துட்டேன், லூசுத்தனமா எத்தனையோ காரியங்களை நான் செஞ்சு இப்போ ஒரு பெரிய சிக்கல்ல போய் நான் மாட்டி இருக்கிறேன். ஆனா இப்ப கர்த்தர்ட்ட நான் சொல்றேன், நீங்க எவ்வளவு சிக்கல்ல போய் உட்கார்ந்தா இருந்தாலும் இன்னைக்கு போய் கர்த்தர்ட்ட போய் உட்காருங்க. அதுல இருந்து அழகா வெளியில வருவதற்கான பிளான் அழகா டவுன்லோட் பண்ணுவார் உங்களுக்குள்ள. ஆமென். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்க குடும்பத்தை எவ்வளவு கோணல் பண்ணி வச்சிருந்தாலும் அதையெல்லாம் நேராக்குவதற்கான திட்டம் அவரிடத்துல இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நான் தான் இந்த குடும்பத்துக்கு தலை அப்படின்னு போயிட்டு இருக்க கூடாது. இந்த தலை எங்க போய் உட்காரணும், அந்த தலை கீழே போய் உட்காரணும். ஆமென், ஹல்லேலூயா. அங்க பிரேயர் டைம்ல போய் உட்கார்ந்துட்டு சொல்லணும், சொல்லுங்க தலை, சொல்லுங்க 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 தலைன்னு சொல்லுங்க. கணவன்மார்களே சொல்லுங்க, சொல்லுங்க தலை. ஆமா, யாரையோ பார்த்துட்டு தலை, நீங்க தலைன்னு எப்போ சொல்றீங்களோ அவங்க உங்களுக்கு மேல வந்துடுறாங்கன்னு அர்த்தம். ஆமென், ஆமென். ஆனா ஆண்டவர் உங்களை தான் தலையா வச்சிருக்கிறாரு. நீ வாளாகாமல் என்ன ஆவாய், தலையாவாய். ஆமென். சோ நீங்க உங்களுக்கு மேல இருக்கிற ஒரு தலை கீழே போய் உட்காரணும். அந்த தலை இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் மட்டும்தான் உங்களுக்கு மேல இருக்கணும். ஹல்லேலூயா. சோ என்னுடைய குடும்பத்தை குறித்து கர்த்தர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு, ஒரு ப்ளூ பிரிண்டை வச்சிருக்கிறாரு, ஒரு டிசைன் வச்சிருக்கிறாரு. இது 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 நான் தான் போய் கேட்டு வாங்கணும். வேற யாருக்கிட்டையும் கர்த்தர் சொல்ல மாட்டாரு. காட் ஆஃப் ஆர்டர். ஹல்லேலூயா. எந்த ஒரு ஊழியக்காரர்களும் எந்த ஒரு தீர்க்கதரிசிகளையும் தேடி போய் உங்க குடும்பத்துக்கான ப்ளூ பிரிண்டை கேட்கக்கூடாது, கேட்டாலும் கிடைக்காது. ஆமென். எங்க குடும்பத்தை குறித்து அவர் சொல்லி இருக்கிறாருங்க. நான் சொல்ல கண்டிப்பா நடக்காது. கணவன் பர்சனலா போய் ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து கேட்காம
வேற யார் சொன்னாலும் அது நடக்காது. ஹல்லேலூயா. ஸோ கணவன்மார்கள் பர்சனலாக நீங்கள் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு நேரம் இருக்கணும். அது குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை வேற லெவலுக்கு அது கொண்டு போகும். நான் சொல்கிறேன், உங்களுக்கு 10 லட்சம் கடன் இருந்தாலும் 20 லட்சம் கடன் இருந்தாலும் சொல்கிறேன், இன்னைக்கு ஒரு 1/2 hour நீங்கள் போய் ஆண்டோடைய சமூகத்தில் போய் உட்காருங்க. ஒரு 1/2 hour ஆண்டோடைய சமூகத்தில் நீங்கள் போய் அமைதியாக நீங்கள் போய் பெரிய ஒரு 10 ஜபகுருபியெல்லாம் தூக்கிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. கிருபையாய் நேசிக்கிறீங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜோமனை சொல்லியிருக்கிறாங்க, இரு நான் வரேன், நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். அப்படி நல்லா நீங்கள் போய் பெருசாக அங்கே போய் பெரிய ஒரு ட்ராமா பண்ணணும்னு அவசியம் இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்கள் ட்ராமாவை பார்த்து ஒரு நாளும் ஆண்டவர் கீழே இறங்கி வரமாட்டார். ஹல்லேலூயா. நம்ம ட்ராமாவை பார்க்கறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க ஒருவேளை நல்லா ஆசைப்படலாம். ஆனால் கர்த்தருக்கு தெரியும். நீங்கள் போய் அமைதியாக நீங்கள் போய் உட்காருங்க. அங்கே போயிட்டு நீங்கள் மனம் திறந்து பேசணும். ஏன்னா கணவன்மார்கள் ஆண்களே பொதுவாக மனம் திறந்து யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க, இன்க்ளூடிங் மீ, என்னை சேர்த்து தான் சொல்கிறேன். மனம் விட்டு பேச மாட்டாங்க. உள்ளுக்குள்ளே 100 காரியத்தை நினச்சா வெளியில் 2 தான் வரும். 2 விஷயத்தை தான் சொல்லுவாங்க. 2 விஷயத்தை சொல்லும் போதே மனைவிமார்கள் தெரிஞ்சுக்கணும் உள்ள 100 விஷயம் இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் தெளிலால் மாதிரி மடியில் படுக்க வச்சு கேட்டால் கூட ரகசியங்கள் எல்லாம் வெளியில் வரவே வராது. சிம்சோனாவது ரகசியத்தை சொல்லிட்டான், ஆனால் பொதுவாக கணவன்மார்கள் சொல்லவே மாட்டாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு இடம் இருக்கிறது. அந்த ப்ரேயர் டைமில் நீங்கள் போய் உட்காந்து மனசு விட்டு உங்கள் அப்பா கிட்ட நீங்கள் பேசணும், உங்கள் தலை கிட்ட நீங்கள் பேசணும். அவருக்கு முன்பாக அனைத்து வெளியரங்கமும் நிர்வாணமுமாக இருக்கிறது. எந்த இடத்துல சிக்கி இருக்கிறீங்க, எந்த இடத்துல மாட்டி இருக்கிறீங்க, என்னென்ன பண்ணீங்க, என்னென்ன தப்பு, இது எல்லாத்தையும் ஓப்பனாக நீங்கள் பேசணும் அங்கே போய். ஆமென். அதற்கான ஒரு இடம் தான் ஜெபம். ஜெபம் அப்படின்ன உடனே நீங்கள் உடனே ரொம்ப ஒரு ஃபார்மல் செட்டப்பாக அப்படி நீங்கள் நினைக்கக்கூடாது. ஐயோ ஜோமனு சொல்கிறாங்களே, நீ எதுக்காக பார்க்கலாம், அஸ்ஸாமுக்காக ஜோம் பண்ணுவோம் 5 நிமிஷம், ஜப்பானுக்காக ஜோம் பண்ணுவோம் 5 நிமிஷம் அப்படின்னு சொல்கிறது இல்லை. அப்படி நினச்சிட்டு போகிறது இல்லை. ஹல்லேலூயா. ஸோ குடும்பத்துக்கு நீங்கள் போய் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். முதல்ல கணவன்மார்கள் போய் உட்கார்றதுக்கு ஒரு டைம் எடுக்கணும். அந்த டைமில் நீங்கள் போய் உட்காருங்க. அப்படி உட்காரும்போது என்ன நடக்குதுன்னு தான் நான் சொல்கிறேன், அவருக்குள் இருக்கிற திட்டம், அவருக்குள் இருக்கிற பிளான் எல்லாம் உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். நீங்கள் அங்கேருந்து வெளியில் வரும்போது ஒரு திட்டத்தோடு வெளியில் வருவீங்க. உங்கள் பிஸ்னஸுக்கான, உங்கள் வேலைக்கான, அல்லது உங்களுடைய கடன் மாறுவதற்கான ஒரு திட்டத்தை கர்த்தர் அங்கே தான் தரும். நீங்கள் என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம் அப்படின்ற திட்டம் எல்லாம் அங்கே தான் கிடைக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பெதஸ்தா குளத்தில் 5 மண்டபங்கள் இருந்தது. குருடர்கள், சப்பானிகள், ஊனர்கள், முடவர்கள், சூம்பின உருப்படியவர்கள் அத்தனை பேரும் அந்த 5 மண்டபங்களில் இருந்தார்கள். ஆனால் இயேசு நேராக பெதஸ்தா மண்டபத்துக்கு போய் ஒருத்தனை மட்டும் சுகமாக்கிட்டு வராரு. 38 வருஷமாக படுத்து கிடந்தவன். ஏன் மற்றவங்களாம் நல்லா ஆகலையா? அன்றைக்கு பிதாவானவர் இதைத்தான் செய்யணும் அப்படின்றது அவருடைய சித்தம். அதை அன்றைக்கு காலையில் இயேசு ஜெபிக்கும் போது அதை வாங்கிட்டார். அது டவுன்லோட் ஆயிடுச்சு அவர் ஸ்பிரிட்டில். அதை வாங்கிட்டு நேராக போனார். 38 வருஷமாக இருந்தால் கூட உடனே இன்ஸ்டண்ட்டாக ஹீல் ஆகிட்டான். ஹல்லேலூயா. அவர் சொல்லாமல் நான் எதையுமே சொல்கிறது இல்லை. அவர் என்ன செய்கிறாரோ அதை பார்த்துட்டு தான் அப்படி இங்கே செய்கிறேன்றார். ஸோ அந்த தலை நமக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மாதிரி. ஆமென். தேவன் மேலே இருந்துட்டு என்னென்ன செய்கிறாரோ அதை பார்த்துட்டு தான் அப்படியே ஜெராக்ஸ் மாதிரி யார் இங்கே பண்ணிட்டு இருக்கிறான்? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்போ உலகம் நம்மளை பார்த்து சொல்லணும் அதையே. ஹல்லேலூயா. இயேசு மாதிரி இருக்கிறாங்கடா அவர் சொல்கிறத நம்ம அப்படியே செய்யும்போது. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றது எங்கே தெரியும்னா அது ஜெபத்தில் தான் அது தெரிய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆதியாகமம், பிரைஸ் காட், 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணினான். ஒரு சில வசனங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்றேன். எதற்கென்றால் ஆபிரகாம் ஜெபிக்கிற மனிதனாக இருந்தார். ஹல்லேலூயா. இஸ்மவேலுக்காக ஜெபிக்கிறான். இப்ப 20ஆம் வசனம் வாசிப்போம். 20ஆம் வசனம்.
இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன், நான் அவனை ஆசீர்வதித்து மிகவும் அதிகமாகவும் அதிகமாக பழுகவும் பெருகவும் பண்ணுவேன். அவன் 12 பிரபுக்களை பெறுவான், அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன். வாவ்! இஸ்மவேலின் மேல ஆசீர்வாதம் வந்ததே இஸ்மவேலுக்காக ஆபிரகாம் செய்த விண்ணப்பம். ஹல்லேலூயா. இப்போ இதற்கு முன்னாடி வசனத்தை வாசிப்போம். 19ஆம் வசனம், 19 18 இருந்து வாசிக்கலாம். 18 இருந்து. இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. சரி. ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். ஓகே. அப்பொழுது தேவன் உன் மனைவியாகிய சாராள். இப்போ இஸ்மவேலுக்காக விண்ணப்பம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்றாரு, உன் மனைவியாகிய சாராள். டவுன்லோட் எல்லாம் சொல்லுங்க, டவுன்லோட். சத்தமா சொல்லுங்க, டவுன்லோட் ஆகுது பாருங்க. குடும்பத்தை குறித்து டவுன்லோட் ஆகுது பாருங்க. நீ வந்து ஆகாரோட போய் இஸ்மவேல் வாங்கிட்ட, அந்த இஸ்மவேல் நல்லா இருக்கணும்னு ஜெபம் பண்ற. ஆனா நீ ஜெபிக்க வந்திருக்கிற, நீ அவனுக்காக ஜெபிக்க வந்திருக்கிற இந்த இடத்துல உன் குடும்பத்தில் என்ன நடக்கும்? உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்? உன்னுடைய மனைவி உனக்கு யாரை பெறுவா? யாருக்காக ஜெபிக்க போய் யாருடைய ப்ளூ பிரிண்ட் வாங்கிட்டு வரான் பாருங்க. அடுத்த வசனம், சரி அந்த வசனம் தான் 19. உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக, என் உடன்படிக்கையை அவனுக்கும். இதெல்லாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா டவுன்லோட் ஆகுது. பிள்ளைகளை குறித்து பேசுறார். என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். ஹல்லேலூயா. ஜெபிக்க போயிட்டாலே ஆண்டவர் நம்மளை குறிச்சு, நம்ம மனைவியை குறிச்சு, பிள்ளைகளை குறிச்சு பேச ஆரம்பிச்சிடுறாரு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஏன் இது வரைக்கும் நமக்கு எதுவுமே தெரியாம கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி ஒரு குடும்பத்தை நடத்திட்டு போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நமக்கு வழி தெரியல, ப்ளூ பிரிண்ட் இல்லை, எந்த வேலை போறது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல, என்ன மாதிரி குடும்பத்தை நடத்திட்டு போறதுன்னு தெரியல. அது ஆண்டவரிடத்துல கேட்டு வாங்குவோம். அவர் தமது வழிகளை மோசேக்கும் கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்க வரும்போது, டெசர்ட் வனாந்தரத்தில் அப்போ ஜிபிஎஸ் கிடையாது, மேப்பு கிடையாது, எப்படி கானானுக்கு போறதுன்னு தெரியாது. அதனால அந்த வழியை யாருக்கு உணர்த்தினாரு, யாருக்கு சொன்னாரு? பிரசன்ஸ்ல, விண்ணப்பம் பண்ணுகிற இடத்துல, ஜெபிக்கிற மனுஷன் இடத்துல, மோசேயின் இடத்துல தேவன் வழியை சொன்னாரு. கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கு தெரியப்படுத்தினார். ஆமென். இஸ்ரவேல் புத்திரர் பார்த்ததெல்லாம் கிரியை, வேற ஆக்ஷனை பார்த்துட்டே வந்துட்டு இருந்தாங்க. நீங்க பொருட்காட்சிகள்லாம் போகும்போது நம்ம பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா நம்ம கையை பிடிச்சுக்குவாங்க. பார்த்துருக்கீங்களா? பொருட்காட்சி போயிருக்கீங்களா? எக்ஸிபிஷன். எனக்கு ஒரு மாதிரி இங்கே வலிக்குதுங்க, இப்போ நான் அதுக்கு தான் இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன். நான் பொருட்காட்சி போனா என்ன, போகலின்னா என்ன? பொருட்காட்சிக்கு போயிருந்தீங்கன்னா, எக்ஸிபிஷன் போயிருந்தீங்கன்னா, நம்ம பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, நம்ம கையை பிடிச்சிக்குவாங்க. கையை பிடிச்சிட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க எல்லா கடையும் பார்த்துட்டு, அந்த பொம்மை பாரு, இந்த கடையை பாரு அப்படின்னு வருவாங்க. நம்ம தான் என்ன செய்வோம்னா, இங்கே வா அப்படின்னு கூட்டிகிட்டு போவோம். ஏன்? நமக்கு வழி தெரியும், அவங்களுக்கு ஆக்ஷன்ஸ் தான் தெரியும், அங்கே இருக்கிற காரியங்கள்லாம் தான் தெரியும். ஸோ இஸ்ரவேல் ஜனங்க வரும்போது செங்கடல்ல பிளந்த உடனே கர்த்தாவே தேவர்கள் அப்படின்ட்டே இப்படி வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் எப்படி போறதுன்னு யாருக்கு தெரியும்? மோசேக்கு மட்டும்தான் வழி தெரியும். அப்படி ஒரு லீடர், ஒரு குடும்பத்தை நடத்துகிற ஒரு குடும்ப தலைவன் எப்படி இருக்கணும்னு சொன்னா, போற வழியை தெரிந்து வைத்திருக்கிறவர்களாக இருக்கணும். மனைவியும் பிள்ளைகளும் நம்முடைய கையை பிடிச்சிட்டு அவங்களுக்கு புடவை வேணும். என்ன வேண்டும்? அவங்களுக்கு புடவை வேண்டும். அவங்களுக்கு பொருட்காட்சி கூட்டிட்டு போகணும். ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு நல்ல ஸ்கூல்ல படிக்க, இதெல்லாம் தான் அவங்களுக்கு கிரியைகள் தான் அவங்களுக்கு பெருசா தெரியும். ஆனா ஒரு குடும்ப தலைவனுக்கு வழி தெரிந்திருக்க வேண்டும். ஒரு லீடருக்கு வழி தெரிஞ்சிருக்கணும், லீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம குடும்பம் போகிற டைரக்ஷன் நமக்கு தெரியணும். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். 103ஆம் சங்கீதம் 5-6 வசனங்கள்ல இப்படி வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. சோ விண்ணப்பம் பண்ணின பொழுது கர்த்தர் டவுன்லோட் பண்றாரு, குடும்பத்தை குறித்து டவுன்லோட் பண்றாரு. அடுத்தது ஆபிரகாம் யாருக்காக விண்ணப்பம் பண்றாரு?
சோதோமுக்காக விண்ணப்பம் பண்றாரு. ஆதியாகமம் 18:22 இருந்து வாசிக்கலாம். அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஓகே. ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனோடே நீதிமானையும் அழிப்பீரோ. சமீபமாய் சேர்ந்து கொஞ்சம் பக்கத்துல வந்து, ஹல்லேலூயா. பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் சரி, நிமித்தம். இப்படி எல்லாம் நிறைய பேசுறாரு. இப்ப பாருங்க 27ஆம் வசனம் 27. அப்பொழுது ஆபிரகாம் பிரதித்துரமாக, இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் ஆண்டவரோட பேச துணிந்தேன். என்ன சொல்றாரு? பேச துணிந்தேன். அதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, அதுக்குள்ள நான் போக விரும்பல. பட் அங்க விண்ணப்பம் பண்ணினான் அப்படின்னு ஒரு வேர்டே வராது, பேசினான் அப்படின்னு வரும். பேச துணிந்தேன். அடுத்த வசனம் ஒருவேளை 50 நீதிமான்களுக்கு 29. அப்பொழுது ஆபிரகாம் 29. அவன் பின்னும் அவரோடே பேசி, எல்லாம் சொல்லுங்க பேசி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பேசுறது தான் ஜெபம். அவ்வளோதாங்க முதல் பாயிண்ட். ஆண்டவர்கிட்ட போய் மனசு விட்டு பேசுறீங்க பாருங்க, அதுதான் ஜெபம். நீங்க மனசு விட்டு பேசும்போது அவர் மனம் திறந்து அவர் உங்களோடு கூட பேசுவார். அந்த பிளானையெல்லாம் டவுன்லோட் பண்ணுவார். எல்லாம் சொல்லுங்க, பேசுறது தான் ப்ரேயர், பேசுறது தான் ஜெபம். ஸோ நம்ம மனிதர்களிடத்துல நம்ம பிரச்சனைகளை மணிக்கணக்கில் என்ன செய்கிறோம், நம்ம பேசுகிறோம். அதை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்துட்டீங்கன்னா அதுதான் ப்ரேயர். ஆமென். நீங்கள் இங்கே என்ன பேசினாலும் நீங்கள் வரும்போது எம்டியாக தான் வர்ற மாதிரி ஃபீல் ஆவீங்க. ஆனால் கர்த்தர்ட்ட இங்கே நீங்கள் பேசுனதை அப்படியே உட்காந்து கர்த்தர்ட்ட நீங்கள் பேசிட்டு வந்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் விசுவாசத்தில், அபிஷேகத்தில், பிளான்ல, திட்டத்தில் நிறைவடைந்தவர்களாக கர்த்தர் உங்களை அந்த ரூம்ல இருந்து வெளியில கொண்டு வருவார். ப்ராப்ளமா பேசுங்க, பிரச்சனைகளை பேசுங்க, ஓப்பனா இருங்க அங்க போயிட்டு. ஆனா கர்த்தர்ட்ட பேசுங்க. ஆமென். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் அங்க ஒரு வேர்டு வருது, உங்கள் விண்ணப்பங்களை. பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை, என்னென்ன பெட்டிஷன் இருக்குதோ, என்னென்ன விண்ணப்பம் இருக்குதோ அத்தனை விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் மாமாக்கு தெரியப்படுத்துங்கள். குடும்பத்தில் இருக்கிற காரியத்தை முக்கியமா இது வந்து எல்லாருக்கும் தான் சொல்லுது பொதுவா, பட் நான் சொல்றேன் முக்கியமா கணவன்மார்களுக்கு சொல்றேன். குடும்பத்தில் இருக்கிறதான விஷயங்களை, என் மனைவி இப்படி அப்படி, அடுத்தது நான் வர்றேன், அது அடுத்த பாயிண்ட். அது ஆமென். அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் வந்து சொல்லிட்டு கூடாது. எப்படி மனைவிட்ட நான் சொன்னனோ கணவனை விட்டு கொடுக்கூடாதுன்னு சொல்லி, அதே மாதிரி மனைவியை விட்டு கொடுக்காம இருக்க பழகணும். ஹல்லேலூயா. ஏதாவது மனசுக்கு ஒரு பாதர் ஆச்சுன்னா அது யார்கிட்ட தான் சொல்லணும்? ஆண்டவர்கிட்ட தான் சொல்லணும். உங்கள் விண்ணப்பங்களை, அது ஒரு பெட்டிஷன். ஹல்லேலூயா. 20 வருஷமா இருந்து ஒழுங்கா சாம்பார் எப்படின்னு வைக்கிற தெரியல, இப்போ அது ஒரு விண்ணப்பம். அது ஒரு விண்ணப்பமாக சேர்த்திக்கோங்க. வீட்டில் லைட் எரியலைன்னா எப்படி ஒரு விண்ணப்பம் எழுதி இபி ஆஃபீஸுக்கு கொடுக்குறீங்களோ, இல்லை வந்து கனெக்ஷன் வேணும்னா எப்படி ஒரு விண்ணப்பம் எழுதி கொடுக்குறீங்களோ, அந்த மாதிரி சாம்பார் வைக்க தெரிலன்னா அது ஒரு விண்ணப்பம். ஹல்லேலூயா. இது மாதிரி என்னென்னலாம் வந்து அவங்க வீட்டில் ஒழுங்காக இல்லையோ செய்யலையோ அதெல்லாம் எதில் சேர்த்திடணும்? விண்ணப்பமில் சேர்த்திடணும். விண்ணப்பமில் சேர்த்திட்டு இந்த விண்ணப்பத்தை எல்லாம் எங்கே கொண்டு வரணும்? உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமென். உங்க குடும்ப பிரச்சனை யாருக்கு மட்டும்தான் தெரியணும்? தேவனுக்கு மட்டும்தான்.
தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது தேவ பக்திக்கும் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சத்தம் ஹல்லேலூயா. ஸோ எதுலாம் அவங்க சரியா இல்லையோ அதையெல்லாம் ஒரு விண்ணப்பமாக சேர்த்து அந்த விண்ணப்பத்தை நீங்கள் ஜெபத்திலே கொண்டு வந்து ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க, தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஒரு பீஸ், ஒரு சமாதானம் உங்களுடைய இருதயத்தை நிறைக்க ஆரம்பிக்கும், உங்கள் குடும்பத்தை நிறைக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஸோ இங்கே ஆண்டவரோட என்ன செய்கிறாரு? பேசுகிறார். அவன் பின்னும் அவரோட பேசி. ஹல்லேலூயா. 31:31. அப்பொழுது அவன் இதோ ஆண்டவரோடே பேச துணிந்தேன். 32. அப்பொழுது அவன் ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம். எவ்வளவு ஒரு ஓப்பனா இருக்கிறார் பாருங்க ஆண்டவர்கிட்ட. நான் இன்னும் இந்த ஒரு தடவை பேசிக்கிறேன் ஆண்டவர் உங்ககிட்ட. இப்போ நிலைமையே வேற. அவர் நமக்கு தகப்பனா இருக்கிறார், நிறைய நேரம் பேசணும்னு விரும்புகிறார். ஆனால் அப்போ நிலைமை சரியில்லை. அதனால் அவர் நான் இன்னும் இந்த ஒரு தடவை நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. கடைசி வசனம், கர்த்தர் ஆபிரகாமோடே பேசி முடிந்த பின்பு போய்விட்டார். இத்தனை வசனத்துல, இவ்வளவு வாசிச்ச இந்த வசனத்துல ஆபிரகாம் கர்த்தரோட பேசினான், கர்த்தரோட பேசினான், கர்த்தரோட பேசினான் வாசிட்டு கடைசியில் முடியும் போது எப்படி முடியுதுன்னா, கர்த்தர் ஆபிரகாமோட பேசி முடிந்த பின்பு அவர் போய்விட்டார். ஆமென், ஆமென். நீங்க ஜெபத்துல நான் அவரோட பேசுறேன் அப்படின்னு போய் உட்கார்ந்தா ஆக்சுவலா கர்த்தர் உங்களோட கூட பேசுவார். அதுக்கு நம்ம போய் உட்கார்ந்தா கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். கர்த்தர் பேசவே மாட்டேன்றார், நான் உட்காரவே மாட்டேன். கர்த்தர் பேசணும்னா நம்ம அந்த 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 ஒரு இடத்துல ஹல்லேலூயா நம்ம ஹார்ட்டை சொல்றேன், ஃபிசிக்கலாக நான் சொல்லலை. ஏன்னா எல்லா இடங்களிலையும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. நம்ம ஹார்ட் அந்த அந்த ஒரு ஒரு ப்ரிப்பரேஷன், ஒரு ஆயத்தமாக நம்ம போய் உட்கார்ந்து நான் அவர்கிட்ட நான் பேச போகிறேன். ஹல்லேலூயா. சிஎம்கிட்ட பேச போனால் எப்படி போவீங்க? இருக்கிற வேட்டி அப்படி எல்லாம் மனுஷன் கட்டிட்டு போயிட்டு சொல்லுங்க. அவர்கிட்ட பேச போனால் இருக்கிற எல்லா ரிக்வெஸ்ட் எல்லாத்தையும் மறந்துட்டு, எல்லா விண்ணப்பத்தையும் மறந்துட்டு ஒரு மாலையை வாங்கிட்டு போய் அவருக்கு போய் போட்டு என்னென்னமோ பேசணும்னு நினச்சேன், கடைசியில் அவர் பார்த்தா எதுவுமே வரல, மாலை போட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஸோ தேவனிடத்தில் பேச வரும்போது உங்கள் இருதயம் அதற்குரிய ஒரு ஆயத்தத்தோடு நீங்கள் போக வேண்டும். ஹல்லேலூயா. 20ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 20:17-18. சாராள் நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கற்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியால் ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். இந்த வேண்டிக் கொள்ளுகிற பழக்கம், விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு பழக்கம், ஜெபிக்கிற ஒரு பழக்கம், தேவனோடு பேசுகிற ஒரு பழக்கம் ஆபிரகாமுடைய லைஃப்ல இருந்தது. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். நோக்கி பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, ஒரு ஜெபிக்கிற மனிதனாக இருந்திருக்கிறான், விண்ணப்பம் பண்ணுகிற வேண்டிக் கொள்ளுகிற ஒரு மனுஷனா இருந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. அபிமெலேக்கினுடைய வீட்டாருடைய கர்ப்பங்களை எல்லாம் கர்த்தர் அடைச்சிருந்தாரு. ஆனா அதற்காக யார் ஜெபிச்சான்? ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். நான் என்ன சொல்றேன், ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில இல்லை அப்படின்றதுக்காக நீங்க அதுக்காக ஜெபிக்க கூடாது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இவனுக்கே பிள்ளை இல்லை, ஆனா பிள்ளை வரணும்னு ஜெபம் பண்றாரு. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு பதில் கொடுக்கிறார். உன் வாழ்க்கையிலேயே இது இருக்குது, நீ போய் இப்படி ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணலாம். ஆமென். பிள்ளையே இல்லைனாலும் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணும்போது அவங்களுக்கெல்லாம் என்ன கிடைக்குது? பிள்ளை கிடைக்குது. ஹல்லேலூயா. நாளைக்கு அந்த ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில நடக்கும், அது கிடைக்கும். ஸோ முதலாவது, கணவன்கள், புருஷர்களே, நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு, ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் உங்களுடைய பரிசுத்தமான கரங்களை எல்லா இடங்களிலேயும் உயர்த்தி ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். பவுல் விரும்புகிற ஒரு காரியம், புருஷர்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபிக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஒரு நிமிஷம் எல்லாரும் நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. இந்த நிமிஷம், இந்த டைம் நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை குறிச்சு வச்சிருக்கிற எல்லா காரியங்களும் உங்களுடைய தலையின் மேல இறங்கி வருவதா? கரங்களை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. எல்லாருடைய கரங்களும் உயர்ந்திருப்பதாக. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர்கிட்ட ஓப்பனா பேசுங்க. ஜஸ்ட் I'll give you 2 minutes.
Be open-minded, be open-hearted. Hallelujah. Share your worries. உங்களுடைய எல்லா கவலைகளையும் ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு தலைக்கு மேல பிரச்சனையோட நான் வந்திருக்கிறேன், எனக்கு சொல்லுங்க, எனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, எங்க போகணும்னு சொல்லுங்க, அந்த வழிகளை எனக்கு தெரிவிங்க, என் குடும்பத்தை எப்படி நடத்திட்டு போகணும்னு சொல்லுங்க. ஒரு டெட் எண்ட்ல வந்து நான் நிக்கிறேன், இதுக்கப்புறம் நான் என்ன பண்றது, இதுக்கப்புறம் என்ன செய்யறது, இந்த விஷயத்துக்கு, இந்த காரியத்துக்கு என்ன பண்றது, இந்த விஷயத்தினால எங்க குடும்பத்தில் ஒரு பெரிய ஒரு சண்டை வந்துட்டே இருக்குது, இதற்கு நான் என்ன பண்றது, இதெல்லாம் நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஹalleluya. ஓப்பனா கேளுங்க. ஜஸ்ட் ஒரு 2 minutes. ஆமென். இதை பிராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம சபையில பிராக்டிஸ் பண்ணுவோம். ஹalleluya. அதுக்கப்புறம் நீங்க வீட்டில் போய் ஒரு 1/2 hour ஆண்டவரிடத்தில் உட்காரும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், வெளிப்படுத்துவார். ஆமென், 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 ஆமென். மனசு விட்டு சொல்லுங்க, மனசு விட்டு பேசுங்க. ஹalleluya. நீங்க மற்றவங்க கிட்ட வாயை மூடிட்டு இருக்கலாம், ஆனா கர்த்தர்ட்ட அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர்ட்ட அப்படி இருக்கக்கூடாது. மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணாம இருக்கலாம், ஆனா கர்த்தர்ட்ட அப்படி இருக்கக்கூடாது. அவருக்கு எல்லாம் தெரியும். கேளுங்கள், கொடுக்கப்படும். Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah, 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 hallelujah. Praise God. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் மேல, அந்த குடும்பங்களின் மேல கர்த்தருடைய ப்ளூ பிரிண்ட்டை கர்த்தர் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறார். அவருடைய டிசைன் உங்களுக்கு தெரிகிறது. ஆமென். உங்க குடும்பத்தை எப்படி நடத்திட்டு போகணும்னு சொல்லி இந்த விஷயங்களை கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஹalleluya. தேங்க்யூ. ஒருவேளை பிரேயரே இல்லாமல், ஜெபமே இல்லாமல் நீங்கள் ஒருவேளை போய் கொண்டிருந்தால், உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் கஷ்டப்பட்டு நடத்தி கொண்டு போய் கொண்டிருந்தால், நான் சொல்கிறேன், அப்படி நடத்திட்டு போகணும்னு அவசியம் இல்லை. ஹalleluya. நீங்கள் அவரிடத்துல கேட்கும் பொழுது, அவரிடத்துல நீங்கள் விசாரிக்கும் பொழுது, விண்ணப்பம் பண்ணுவதற்காக, ஜெபிப்பதற்காக நீங்கள் அவரிடத்துல வந்து உட்காரும் போது கர்த்தர் அழகாக உங்களோடு கூட பேசுவார். ஆமென், ஆமென். பேசுறது தான் ஜெபம். பேசுங்க, அவர்கிட்ட மனசு விட்டு பேசுங்க. ஹalleluya, 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 ஹalleluya. பரவாயில்ல, மனைவி என்ன பிரச்சனை பண்ணாலும் அதை அப்படியே அவர்கிட்ட சொல்லுங்க. எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை பண்றாங்க, எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல, எனக்கு கோபம் வந்துடுது, தர்க்கம் வந்துடுது, யுத்தம் பண்ணிடுறேன், சண்டை போட்டுறேன், 2 அடி கூட அடிச்சிடுறேன், எனக்கு இது எப்படி கண்ட்ரோல் பண்றது, இந்த ஆங்கர் எப்படி கண்ட்ரோல் பண்றது, கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்றது எனக்கு சொல்லித்தாங்க. இது மேனேஜ் பண்றதுக்கு எனக்கு சொல்லித்தாங்க. ஃபைனான்ஸை மேனேஜ் பண்றதுக்கு எனக்கு சொல்லித்தாங்க. பணத்தை எப்படி மேனேஜ் பண்றது, பிள்ளைகளை எப்படி மேனேஜ் பண்றது, அவங்களை எப்படி நடத்துறது, குடும்பத்தை எப்படி மேனேஜ் பண்றது, பிஸ்னஸ் எப்படி மேனேஜ் பண்றது, எனக்கு கொடுத்த வேலையில் நான் எப்படி கரெக்டாக இருக்கிறது, இல்லை அடுத்தது நான் என்ன பண்ணணும், நான் என்ன செய்யணும், அடுத்தது நான் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும்னு இருக்கிறேன், அதை பண்ணலாமா வேண்டாமா, எங்கே பண்ணலாம், என்ன செய்யலாம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. மனசு விட்டு எப்பாச்சும் இப்படி பேசியிருக்கீங்களா கர்த்தர்ட்ட? எப்பாவது இப்படி நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்களா? ஆமென். இன்னைக்கு நீங்கள் கேளுங்க, இன்னைக்கு நீங்கள் பேசுங்க. ஹalleluya. ஜஸ்ட் 1 minute. ஆமென், 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 ஆமென். அவர் நம்மளை விட பல கோடி மடங்கு நல்லவர். உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி, உங்கள் குடும்பம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய பிளான் பண்ணி வச்சிருக்கிறாரு. அந்த பிளானை எப்படியாவது உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புகிறாரு. ஆனால் அது குடும்ப தலைவர்கிட்ட தான் அதை சொல்லுவார். அதனால தான் நீங்கள் ஜெபிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு, அவர்கிட்ட வந்து பேசணும்னு விரும்புகிறாரு. ஹalleluya, 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 ஹalleluya. Praise God, praise God, praise God. As husbands, you have a great responsibility to see the design, to see the blueprint of your family. Amen, 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 amen. டெய்லி ஏதோ நம்ம என்ன கை கிடைக்குதோ அதை அப்படியே சாப்பிட்டுட்டு அதை அப்படியே செஞ்சுட்டு போறது இல்லை. என்ன டிசைனை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். ஹalleluya. அந்த வழியில நீங்க வந்துட்டீங்கன்னா கானானுக்குள்ள வருவது நிச்சயம். ஆமென், 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 ஆமென். கானான் ஒரு திசையில் இருக்கும்போது நம்ம இன்னொரு திசையில் இதுதான் வழி அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போவோம். ஆனால் அது கானானுக்கு கூட்டிகிட்டு போகாது. ஓ நன்றி, 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 நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹalleluya. மேஜர். Thank you Jesus. Hallelujah, 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 hallelujah. கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரங்களை உயர்த்தி இருக்கிற நேரத்தில் உங்களுடைய கரத்தை இன்றைக்கு ஆண்டவர் பிடிப்பாராக. உங்களுடைய கரத்தை இன்றைக்கு ஆண்டவர் பிடிப்பாராக. ஜீசஸ். இனிமேல் உங்க குடும்பத்தை கர்த்தர் நடத்தட்டும். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை நிறுத்துவார். கரம். ஜீசஸ். ஹalleluya. ஓ நீர். மீண்டும் சொல்லுவோம். அப்பா என் கரத்தை பிடிச்சுக்கோங்க. கரம் பிடித்து நடத்துவார்,
மலை மேல் நீருத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார். ஒரு ಶರದರ ಬಲ ರಹಡದನ ಮರಿ ಬಲ ಬರಬಡದನಮ என் நேசர் ஒருபோதும் கைவிட. எஸ், உங்க குடும்பத்தை கைவிடாத ஆண்டவர், நடத்துகிற தேவன். விலகிடார், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு சர்வல ரகடதனம், ஒரு செபாவி இப்பொழுதே செபாவி ஒருவரை பற்றி பிடிப்பதாக. ஆமென், 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 ஆமென். ஓ, பிரச்சனைகள் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவனிடத்தில் சொல்லுங்கள். தேவனிடத்தில் சொல்லுங்கள். தேவனிடத்தில் சொல்லுங்கள். தேவனிடத்தில் சொல்லுவோம். தேவனிடத்தில் சொல்லுவோம். பிரேயர்ல ஆண்டவரிடம் சொல்லுவோம். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். ஆமென், 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 ஆமென். ஓ, ஒரு ஆமென், ஆமென். விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்தான். இஸ்மவேலுக்காக வேண்டுதல் செய்தான். அபிமெலேக்குக்காக வேண்டுதல் செய்தான். ஒரு தாய் தேற்றுவார், என் நேசர் தேற்றுவார். இந்த பழக்கம் ஆபிரகாம் இருந்து அப்படியே ஈசாக்கு கிட்ட டிரான்ஸ்பர் ஆச்சு. ஈசாக்க பார்த்துட்டே இருந்தான். எங்க அப்பா எதுனாலும் ஜோம் பண்றாரா, அவர் கம்ப்ளைண்ட் பண்றது இல்லை, முறுமுறுக்கிறது இல்லை, திட்டுறது இல்லை யாரையும். அவருக்கு ஏதாவதுன்னா ஜோம் பண்ண போயிடுறாரு, கர்த்தர் செஞ்சிடறாரு. அந்த பழக்கம் அப்படி ஈசாக்கு வந்துச்சு. ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவு இருக்கும்போது ஈசாக்கு மனைவியை திட்டல, ஈசாக்கு மனைவிக்காக வேண்டுதல் செய்தான். ரெபேக்காள் கர்ப்பம் தரிக்கும்படி ஆண்டவர் உதவி செய்தார். ஆமென். ஆதியாகமம் 25:21. ஆதியாகமம் 25:21. மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி என்ன செய்தான்? வேண்டுதல் செய்தான். வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள். பண்ணின ஜெபத்துல உள்ள இரட்ட பிள்ளைகள் இருந்தார்கள். மலடியாய் இருந்த, கர்ப்பம் தரிக்க முடியாமல் இருந்ததான அந்த நிலைமை, கணவன் ஜெபித்த பொழுது 2 பிள்ளைகள் உள்ள கர்ப்பத்துல வந்துட்டாங்க. ஆமென். Are you praying? Are you bringing your requests to God? Hallelujah. குழந்தை பெக்கிறதுக்கு உனக்கெல்லாம் தகுதி இல்லை, உனக்கெல்லாம் முடியல, நீ எல்லாம் எதுக்கு எனக்கு மனைவியா வந்துட்டு, உன்னை கட்டுறதுக்கு வேற ஒருத்தையை கட்டி இருந்தா இந்நேரம் 2-3 குழந்தைகளை பெற்றுட்டு போயிருப்பேன். நோ 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 நோ. மலடியா இருந்த மனைவிக்காக ஈசாக்கு வேண்டுதல் செய்தான். ஆமென். Are we praying? நம்ம ஜெபிக்கிறோமா? ஹல்லேலூயா. உலக மக்கள் மாதிரியே நாமும் வாழ்றதுக்காக கர்த்தர் வைக்கல. நீங்க கணவன்மார்களுக்கு ஒண்ணே சொல்றேன், வேர்ல்ட்லி ஹஸ்பண்ட்ஸ் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு நீங்க இருக்கக்கூடாது. உலக பிரகாரமா ஒரு கணவன் எப்படி ஒரு மனைவியை நடத்துறாங்க என்பதை பார்த்துட்டு நீங்க அப்படி குடும்பத்தை நடத்தக்கூடாது. நீங்க அதை பார்க்க 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 உங்க சப்கான்சியஸ்ல அதை அப்படியே போய் உட்காந்துக்கும். நாளைக்கு உங்க மனைவி ஏதாவது ஒன்று செய்யும் போது, அவன் நாளைக்கு அப்படி பண்ணான்ல, நேற்று பண்ணான்ல, அன்னைக்கு பார்க்கும்போது அவன் மனைவி எப்படி ஆட்டி படைச்சு வச்சிருக்கிறான், அந்த மாதிரி நம்ம குடும்பத்தில் நம்ம இருக்கணும்டா. அப்படி இல்லாமல் இருக்க போய் தான் எல்லாம் தலைமையில ஏறி ஆடுறாங்க அப்படின்னு உங்க சப்கான்சியஸ்ல ஏதோ ஒரு நாடகம், ஏதோ ஒரு மூவி, ஏதோ ஒரு சம்பவம் உங்க பக்கத்து வீட்டில் அந்த கணவன் அந்த மனைவியை நடத்துற அது ஏதோ அந்த விஷயம் உங்க மைண்ட்ல போய் ரெஜிஸ்டர் ஆயிரும். அப்படியே உங்க குடும்பத்துக்கு நீங்க அதை டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்க, அப்படியே கொண்டு வருவீங்க. உங்களுக்கு மனைவிமார்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நேற்று வரைக்கும் நல்லா தாண்டா இருந்தாரு, இன்னைக்கு என்னடா ஆச்சு? யாரையோ ஒருத்தர் பார்த்துட்டு வந்திருக்கிறாருன்னு அர்த்தம். யாரோ ஒரு குடும்பம் அவருக்கு மாடலா இருந்திருக்குது. ஆமென். ஸோ கணவன்மார்கள் உலக பிரகாரமான
கணவன்கள் எப்படி தங்களுடைய மனைவியை நடத்துறாங்க என்பது நமக்கு எக்ஸாம்பிள் அல்ல, நமக்கு மாதிரி யார் அப்படின்னா கிறிஸ்து எப்படி மனைவியாகிய பிரைட் ஆகிய மணவாட்டி ஆகிய சபை நடத்தல எப்படி அன்பு கூர்ந்தாரோ அதுதாங்க மாடல். உங்க மாடல் இங்க இருக்குது, உங்க மாடல் இங்க இருக்குது. ஹல்லேலூயா. நான் திருமணம் பண்ணும்போது அந்த ஒரு டெசிஷனை நான் எடுத்தேன். ஹல்லேலூயா. இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சிலர் கூட சொன்னாங்க. ஆனால் எதையுமே மைண்டுக்குள்ளே கொண்டு போகல. எனக்கு ஒரே ஒரு வசனம் இந்த எபேசியர் 5 எனக்கு நல்லா ரெஜிஸ்டர் ஆச்சு. கிறிஸ்து தம்மை காணிக்க வாசிக்க போறான், காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து அன்பு கூர்ந்தது போல. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ மலடியாய் இருந்த ஈசாக்கு ரெபேக்காளுக்காக ஈசாக்கு வேண்டுதல் செய்தான். மனைவிட்ட சண்டைக்கு போகல. ஆமென். என்ன குழந்தை பேக்க முடியுமா முடியாதா, ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்லு, நான் வேற யாரையாவது பார்த்துக்கிறேன் அப்படின்னு கேட்கல. இவங்கெல்லாம் ஆபிரகாம்கிட்ட இருந்து படித்தவங்க, ஆபிரகாம்கிட்ட இருந்து பழகுனவங்க. எங்கள் அப்பா 100 வயசுல ஜோம் பண்ணி பிள்ளைய வாங்கினாரா, நான்லாம் இப்போ தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், எனக்கு ஆண்டவர் குழந்தைய கொடுக்க மாட்டாரா. நான் ஜெபிக்கும் நேரம் அக்னியாக மாறும், தடையெல்லாம் விடையாக மாறி போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், மற்றவர்கள் ஜெபத்தில் உட்கார்கிறதுக்கும் கணவன் ஜெபத்தில் உட்கார்கிறதுக்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கிறது. நீங்கள் ஜெபத்தில் உட்கார ஒரு 2 நிமிஷம் மிகப்பெரிய வல்லமை உள்ளது, மிகப்பெரிய வல்லமை உள்ளது. கர்த்தர் அதை தான் எதிர்பார்க்கிறார். ஆனால் இப்போ என்னன்னா மனைவிமார்கள் ஈஸியாக ஜெபத்துக்கு போயிடுறாங்க. ஆமென். ஈஸியாக வந்து ஜெபத்துக்கு போயிடுறாங்க, பாடி வந்துடுது. ஆனால் எது வர மாட்டேங்குது, தலை வர மாட்டேங்குது. ஆனால் ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறாரு, தலை வரணும்னு எதிர்பார்க்கிறார். அவர் 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 தலை இல்லாமல் வந்து எண்ணெயை ஊற்ற முடியாது. அந்த இடத்துல எண்ணெய் ஊற்ற முடியாது. ஸோ தலை வந்து அங்கே அட்டாச்சாக இருக்கும்போது, தலை வந்து ஜெபத்தில் இருக்கும்போது, தலை வந்து கரெக்டாக அந்த தலைக்கீழே வரும்போது, அந்த தலைக்கீழ் இருக்கிறது இந்த தலைக்குள்ளே டவுன்லோட் ஆகும். தலைக்குள்ளே டவுன்லோட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக பாடிக்குள்ளே ஒரு சரீரமாகிய சபைக்குள்ள மனவாட்டியாகிய சரீரத்திற்குள்ள அது வர ஆரம்பிக்கும். நீங்கள் இதை கேட்டுட்டு நீங்கள் போயிட்டு, இது ரொம்ப முக்கியம், இது டிஸ்க்ளைமர். இது ஹல்லேலூயா. சிப்ஸ் பாக்கெட் பெருசாக இருக்கும், ஆனால் கீழே 2 லைன் எழுதியிருப்பாங்க, அது யாருமே படிக்க மாட்டோம். இதை சாப்பிட்டால் வயிற்றுக்கு மிகப்பெரிய பாதிப்பு உண்டாகும்னு கீழே எழுதியிருப்பாங்க. ஆனால் அது வந்து எப்படி எழுதியிருப்பாங்கன்னா சின்னதாக எழுதியிருப்பாங்க. அது யாரும் படிக்காமல் சிப்ஸ் பாக்கெட்டை திறந்து ஞம் 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 சாப்பிட்டுட்டு அப்புறம் வயிறு வலிக்குது அப்படின்னு கம்பெனிக்கு போன நான் தான் எழுதியிருந்தேன்ல அதில். அந்த மாதிரி ஒரு டிஸ்க்ளைமர் நான் சொல்கிறேன். இதை கேட்டுட்டு நீங்கள் போய் ஒவ்வொரு கணவன் மாட்டி அப்புறம் கேட்டையில் இன்னைக்கு ஜோம் பண்ணு, ஒழுங்க ஜோம் பண்ணல அண்டு அட்டி பின்னாடி வச்சு உன்னை பாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் அவங்ககிட்ட அழகாக டீல் பண்ணுறாரு. நீங்கள் அமைதியாக இருக்கிறதா நீங்கள் குடும்பத்துக்கு செய்கிற மிகப்பெரிய ஒரு நன்மை. ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் கர்த்தர் அவங்ககிட்ட டீல் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் நீங்களும் கொஞ்சம் ஏதோ இடையில நுழைஞ்சிங்க, கர்த்தரும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு போயிடுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவங்களோட அழகாக பேசுவார். ஆமென். நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு கூப்பிடுற மாதிரி இருந்தால் கூட, ஆலயத்துக்கு வர்றதுக்கு கூப்பிடுற மாதிரி இருந்தால் கூட ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணி என்ன செய்யக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. உங்களுடைய வார்த்தைகள் கிருபை உள்ள வார்த்தைகளாக இருக்கணும். ஹல்லேலூயா. அன்பா நீங்கள் அவங்களிடத்துல நீங்கள் பேசணும். சரி, பிரைஸ் காட். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. ஆமாம், ஹல்லேலூயா வராது. ஏன்னா இப்போ ஆப்ரேஷன் இப்போ பாதி முடிஞ்சிருக்குது. ஆமென். ஒன்றும் கவலைப்படாதீங்க. போன வாரம் மனைவிகளுக்கெல்லாம் நடந்தது, இந்த வாரம் கணவன்மார்களுக்கு ஆப்ரேஷன். ஸோ எப்படி உங்கள் கணவன்மார்களை ஸ்டிச் போட்டு பத்திரமா அனுப்பிச்சிருவோம். அடுத்த விஷயம், முதலாவது என்ன செய்யணும்? இவ்வளவு நேரம் ராமாயணம் கேட்டு என்ன செய்யணும்? கணவன்மார்கள் ஜெபிக்கணும், ஜெபம் பண்ணணும். ஜெபிக்கிறதுனா வேற ஒன்றும் இல்லை, பேசுறது, ஆண்டவர்கிட்ட பேசுறது. ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளை உங்கள்கிட்ட வந்து பேசும்போதெல்லாம் நீங்கள் நினச்சிக்கணும், ஆமென், நான் என் பிள்ளை தகப்பனாகி எங்கிட்ட வந்து பேசுது, எங்கள் அப்பா அவங்க அப்பாவாகி எங்கிட்ட வந்து பேசுது, நான் எங்கள் அப்பா கிட்ட பேசுனேன்னா நான் எங்கள் அப்பா கிட்ட பேசணும். உங்கள் பிள்ளை அப்படி வரும்போதெல்லாம் உங்களுக்கு தெரியும். உங்கள் பிள்ளை கையை தூக்கும் போதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் கையை தூக்கிடணும். ஹல்லேலூயா. நீங்களும் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணணும். ஜெபிக்கிற 15 நிமிஷம் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. 15 minutes, half an hour ஜெபம் பண்ணுறேன்னா 15 நிமிஷம் நான் கையை தூக்கி வச்சு நான் ஜெபம் பண்ண போகிறேன். கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ண போகிறேன். நீங்கள் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இந்த கரங்கள் கோடிக்கணக்கான ரூபாய்களை சம்பாதிக்கிற கரங்களாக கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பார்.
நான் இந்த கையை தூக்குறதுல என்னடா இருக்குதுன்னு பார்த்து அப்புறம் தான் மோசேனுடைய கதை ஞாபகம் வந்தது. அவர் கரங்களை தூக்கி வச்சா ஒரு வாரே ஸ்டாப் ஆகுது. இவங்க ஜெயிக்கிறாங்க. லைட்டா கீழே போச்சுன்னா அவர்கள் அமலேக்கியர்கள் மேற்கொள்ளுகிறார்கள். அப்பதான் நான் யோசிச்சேன், கரங்களை தூக்குறதுக்கும் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல நடக்கிற விஷயத்துக்கு ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குது. நீங்க கரங்களை தூக்குறது சாதாரணம் கிடையாது. நீங்க கையை தூக்கத்தோ உங்க குடும்பம் வெற்றி அடைந்து கொண்டு இருக்கும். ஹல்லேலூயா. மற்ற காரியங்கள் மேற்கொள்ளாது. உங்க கரங்களை தூக்கி வச்சிருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, பைக் ஓட்டும் போது கரங்களை தூக்கிட்டு போங்க. கார் ஓட்டும் போது ஒரு கையில ஸ்டேரிங் பிடிச்சிட்டு ஒரு கை சும்மா தானே இருக்குது. அந்த ஒரு கையில நல்லா பாஸ்டமா பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பாட்டு பிளே ஆகும், இல்லைன்னா ஏதோ ஒரு செய்தி பிளே ஆகும். உடனே ஏதோ ஒரு லைன் தொடப்படும் போது டக்குன்னு கரங்களை உயர்த்திடுவாங்க. நானும் பார்ப்பேன். பட் அது ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் அது செய்கிறது. அப்புறம் கடைசி வாழ்க்கையே நல்லாவே இருக்க மாட்டேங்குதுங்க, கையை மாத்திரம் தூக்க மாட்டோங்க. கரங்களை உயர்த்துங்க. ஆமென். இதெல்லாம் வந்து கரங்களை உயர்த்துங்க, வாயத்தருங்க, பாட்டு பாடுங்க அப்படின்லாம் வந்து ஏதோ சும்மா வந்து ஏதோ இந்த கேப்பை ஃபில் பண்றது சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைக்க கூடாது. இதெல்லாம் மிகப்பெரிய விஷயங்கள் இருக்கிறது. கையை தூக்கின வெற்றி அடைவோம். வாயை திறந்தா நன்மையினால் நிரப்புவார். ஹல்லேலூயா. அடுத்த விஷயம், அடுத்த காரியம் 1 பேதுரு 3:7. 1 பேதுரு 3:7. ஹல்லேலூயா. புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு. நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஒரு வார்த்தையை மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன், ஏன்னா அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறது. பலவீன பாண்டம் அப்படின்னு பைபிளே சொல்லிருச்சு. அதனால நாங்களாம் ரொம்ப பலவீனமானவர்கள் நீங்களும் நினைக்க கூடாது. பலவீன பாண்டம் அப்படின்னா என்னன்னா, பாண்டங்களை குறித்து அங்கே சொல்லுது. பாண்டம்னா வெசல், பாத்திரம். பாத்திரத்தில் ஸ்ட்ராங்கான பாத்திரம், பலவீனமான பாத்திரம் அப்படின்னு இருக்கு. ஸ்ட்ராங்கான பாத்திரமெல்லாம் எது சொல்லுங்க பார்க்கலாம் டக்குன்னு. எண்ணத்தை கீழே போட்டால் உடையாது அப்படின்ற பாத்திரமெல்லாம் சொல்லுங்க, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறது. நாங்கள் எங்கள் வீட்டில் ஒரே தங்க பாத்திரங்கள் தான் பயன்படுத்துகிறபடினாலே வேற உலோகங்கள் எங்களுக்கு எதுவும் தெரியாது. சொல்லுங்க, என்னென்ன பாத்திரம் யூஸ் பண்றீங்க வீட்டில் உடையாம இருக்கிற பாத்திரம் சொல்லுங்க. சாட்டா, சாப்பா, சாட்டா. சில்வர் பாத்திரம், பித்தளை, வெண்கலம். வெரி குட். ஸோ இரும்பு, இந்த பாத்திரங்களை தான் கீழே போட்டாலும் உடையாது. ஆனால் உடையக்கூடியது என்னது? பானை, அப்புறம் கிளாஸ். இதெல்லாம் கீழே போட்டால் உடைஞ்சிரும். ஸோ உடையிறதெல்லாம் பலவீனமான பாண்டம். இது பலவீன பாண்டம். உடையாததெல்லாம் நல்ல பலமுள்ள ஒரு பாண்டம். இந்த பலவீனமான பாண்டத்தை, பலமுள்ள பாண்டத்தை ஹேண்டில் பண்ணுற மாதிரி இதை ஹேண்டில் பண்ண முடியாது. இதை பத்திரமா தூக்கணும், பத்திரமா எடுத்து வைக்கணும். கிளாஸை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் என்ன செய்யணும், ஹேண்டில் பண்ணணும். இப்போ பாருங்க, இப்போ எல்லாருடைய மூஞ்சி ஒரு மாதிரி மாறுது. பட் ஓகே, பட் அதுதான் வந்து வசனம் சொல்றது. ஹல்லேலூயா. இப்போ பலவீனமான பாண்டம், உங்கள் மனைவியானவள் பலவீன பாண்டமா இருக்கிறபடினால் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? சீக்கிரமா அவங்க என்ன ஆயிடுவாங்க, உடஞ்சிரும். சீக்கிரமா உடஞ்சிருவாங்க. பலவீனம்னா நீங்க சரீர பலவீனம் நினைக்க கூடாது. அவங்கள வேற லெவல், நம்மளை விட பலமுள்ளவங்களா இருக்கிறாங்க. ஆமே. சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மனைவி தான் எல்லாத்துக்கும் ஓடுவாங்க. ரேஷன் கடைனாலும் அவங்க தான் போடுவாங்க. ஆதார் கார்டில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணுன்னாலும் அவங்க தான் போவாங்க. வேற விசேஷத்துக்கு எங்கேயாவது போகணுன்னாலும் அவங்க தான் போவாங்க. ஆனால் புருஷனால் வர முடியாது. அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், வியாதி, ரொம்ப பலவீனமாக அவர் வீட்டிலேயே படுத்துட்டு இருப்பார். இவங்க போகிற இடத்துல எல்லாம் எங்கே உங்கள் வீட்டில் வரலையா? இல்லை, அவருக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப வயிற்று வலி ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொரு விசேஷத்துக்கு போகும்போது ஏன் அவர் வரலையா? இல்லை, இடுப்பு வலி ஆயிடுச்சு. அப்போது அந்த குடும்பத்துக்கே தெரியும் அவர் வந்து ரொம்ப பலவீனம். இந்த அம்மா தான் எல்லாத்துக்கும் போயிட்டு இருக்கு. ஸோ நம்மளை விட ரொம்ப அவங்க ஆட்டங்களையெல்லாம் நம்ம வந்து 2 நிமிஷத்துக்கு மேலே தூக்க முடியாது. ஆனால் அவங்க வந்து தூக்கிட்டு அதிலேயே ஆட்டி நமக்கு சமையல் செய்து கொடுக்குறார்கள். பலமுள்ளவர்கள். ஹல்லேலூயா. இப்போ தான் இந்த செய்தியெல்லாம் பெருசாக கேள்விப்படுறது இல்லை. ஆனால் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டங்களை தூக்கி யார் மேலே போட்டுடுறாங்க? தலை மேலே போட்டுடுறாங்க. எதுக்கடா அவன் போய் சேர்றான் அப்படின்னு. இந்த கணவனாவது மனைவியாவது தலையாவது நான் அந்த தலை கீழே இருக்கிறதாவது, இந்த தலை இருந்தால் தானே நாங்கள் ஒரு கீழே இருக்கணும் அப்படின்னு கொண்டு போய் எங்கே போட்டுறாங்க?
எங்கே போடுறோம்? தலை மேலேயே போடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் தூங்கும்போது அவர்கள் தூக்கி கொண்டு வருகிற அளவுக்கு அவர்கள் பலமுள்ளவர்கள். அதனால் பலவீனன் மாத்திரம் நீங்கள் நினச்சிடவே கூடாது. அவங்க மாத்திரம் வந்து குறுக்க திரும்பிட்டாங்க, அப்புறம் கையில் வந்து இதெல்லாம் பருப்பா மத்தெல்லாம் இருக்காது, இதுதான் இருக்கும். இன்னும் எங்களை தப்பாவே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. போன வாரம் வந்து காட், இந்த வாரம் பாருங்க கணவன்மார்களை குறித்து பேசுறேன் அப்படின்னு உடனே எல்லா மனைவிகளும் எல்லாம் ப்ரெசென்ட் ஆயிட்டாங்க. என்ன பேச போறாங்கன்னு பார்க்கணும். இவங்கெல்லாம் ஆப்சென்ட் ஆயிட்டாங்க. சரி, ஸோ பலவீனன்றது சரீர பலவீனத்தை குறித்து சொல்லல, பலவீன பாண்டம். சொல்லுங்க, பலவீன பாண்டம், வீக்கர் வெசல்னு வருது ஆங்கிலத்தில். அதனால கேர்ஃபுல்லாக அவங்கள ஹேண்டில் பண்ணணுமா, கேர்ஃபுல்லாக பேசணும். நீங்கள் வந்து ரொம்ப கடிஞ்சிட்டிங்கன்னா அவங்க போய் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் ஹாஃப் டே வந்து வீட்டை விட்டு வெளியில் வர மாட்டாங்க. உங்களுக்கு வந்து சாப்பாடு கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. ஏன்னா அவங்க உடஞ்சி அதை திரும்பவும் அதை வந்து ஒட்ட வச்சு கொண்டு வர்றதுக்கு நீங்கள் பல பாடுகள் பட்டிருப்பீர்கள். இது வரைக்கும் உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். உங்களுக்கு எப்படிங்க தெரியுது? அதெல்லாம் அப்படி தான். சீக்கிரம் ரெடி ஆயிரும். அந்த மாதிரி ரொம்ப பெருசாக வந்து மாதக்கணக்கில் வாரக்கணக்கில் அப்படியெல்லாம் கிடையாது. ஹல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய அன்பு இருதயங்களில் ஊற்றப்பட்டு சீக்கிரம் அது ரெடி ஆயிரும். ஸோ இதெல்லாமே அந்த வளர வளர அந்த ஒரு மெச்சூரிட்டிக்குள்ளே நம்ம வரணும். பட் நான் சொல்கிறது, கணவன்மார்கள் மனைவியை கேர்ஃபுல்லாக என்ன செய்யணும்னா ஹேண்டில் பண்ணணும். பேசுகிற வார்த்தையாக இருந்தாலும் சரி, பழகுற அந்த பழக்கம் எல்லாமே வந்து ரொம்ப பத்திரமா ஒரு பாத்திரத்தை ஹேண்டில் பண்ணுற மாதிரி. ரைட். இப்போ அடுத்தது, உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து, அண்டர்ஸ்டாண்டிங், விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை, மனைவிமார்களுக்கு சொல்றேன், யாரோடு கூட, அங்க என்ன வார்த்தை வருது? அவர்களுடனே வாழ்ந்து கணவனோடு கூட உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகி. அப்ப நித்திய ஜீவனாகிய கிருபை உங்களுக்கு தனியா வர்றதில்லை, யாரோட சேர்ந்துதான் அதை நீங்க சுதந்திரிச்சு கொள்றீங்க. கணவனோடு கூட சேர்ந்து தான், அவர்களுடனே உங்களுடனே கூட, கணவனுக்கு சொல்றாரு பாருங்க, உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள் ஆனபடினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். ஆனர் பண்ணுங்க அப்படின்ற. ஹல்லேலூயா. ஆனர் பண்ணுங்க, கணம் பண்ணுங்க. இன்னொரு வசனத்தை வாசிடுவோம். எபேசியர் 5:25. வேகமாக சில காரியங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். எபேசியர் 5:25. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். சரி, ஓகே. அப்போ ரெண்டாவது பாயிண்ட் என்ன? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பிரேயர் பண்ணணும். ரெண்டாவது பாயிண்ட் லவ் அண்ட் ஆனர். அன்பு கூறுங்கள், கணம் பண்ணுங்கள். என்ன செய்யுங்க? நான் நிறைய, அதாவது புருஷர்கள்லாம் அது அவங்களுக்கு பேசுறதுக்கு நிறைய இருக்கு. பட் ஆபிரகாமுடைய லைஃப்ல இருந்து அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அன்பு கூறணும், அடுத்தது கணம் பண்ணணும். புருஷர்கள் செய்ய வேண்டிய காரியம். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இப்போ இந்த அன்பு கூறுறது அப்படின்னா என்ன? தொடர்ந்து வாசிக்கலாம். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தாம், எல்லாரும் சொல்லுங்க, தாம். இப்போ கணவன் மனைவியை மறந்துடுங்க. இப்போ ஆக்சுவலா எபேசியர் 5 அவர் யாரை பத்தி பேசுறாருன்னா, கிறிஸ்து சபை, கிறிஸ்து மணவாளன், சர்ச் வந்து மணவாட்டி, இந்த சர்ச் தான் மணப்பெண், அவர் மணவாளன். இந்த இப்படி தான் பேசுறாரு. ஏன்னா கணவன் மனைவின்னு பேசிட்டு இந்த அதே எபேசியர் 5 கடைசியில் அவர் என்ன சொல்லுவார்னா, இந்த ரகசியம் பெரிது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லுவார். இது வரைக்கும் புருஷன் மனைவி பேசிட்டு நினைச்சிங்களா? கிடையாது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். ஸோ சொல்ல வர்ற பாயிண்ட் அதுதான். அப்போ ஏன் கிறிஸ்துவை பற்றி சபையை பற்றி அவர் பேசுறாருன்னா, இதை நீங்க பார்த்தீங்கன்னா தான் குடும்பத்தில் அந்த மாதிரி இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதனால தான் நான் சொன்னேன், வேற எந்த ஃபேமிலியும் நமக்கு மாடல் கிடையாது. கிறிஸ்து சபையில் எப்படி அன்பு கூர்ந்தாரோ அதுதான் நமக்கு மாடல், அதுதான் மாதிரி. ஆமென். வேற எந்த நாடகமும் நமக்கு மாதிரியா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. வேற எந்த குடும்பமும் நமக்கு ஒரு மாதிரியா இருக்கக்கூடாது, உலக பிரகாரமாக இருக்கிறவர்கள். இப்போ சபைக்காக, மணவாட்டிக்காக, மனைவிக்காக என்ன செய்யறாரு? தாம், சொல்லுங்க, தாம். ரைட். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து. யார் சுத்திகரிக்கிறா?
கிறிஸ்து தான் தண்ணீர் முழுக்கினால் சபையை சபை வந்து தானா சுத்திகரிக்கப்படுதா இல்ல அவர் சுத்திகரிக்கிறாரா? சொல்லுங்க. அவர் தான் சுத்திகரிக்கிறார். சுத்திகரித்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை, அந்த ரத்தம் தான் உங்களை சுத்திகரிக்கும். சோ மணவாட்டியை அவர் தான் சுத்திகரிக்கிறார். சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் அவர் தான் பரிசுத்தமாக்குறார். அடுத்தது கரை திரை முதலானவைகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? சபையில என்ன இருக்குது? ஏற்கனவே மணவாட்டியின் இடத்துல என்ன இருக்கிறது? கரை திரை இருக்கிறது. நல்லா ஜெபிச்சுதாங்க கல்யாணம் பண்ணேன், ஆனா இவ்வளவு குறையோட வருவான்னு தெரியல. கிடையாது. வந்திருக்கிற எல்லா மனைவிக்கும் என்ன இருக்கும்? நீங்க கல்யாணம் கட்டி உங்களுக்கு வந்த மனைவியின் இடத்துல என்ன இருக்கும்? கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல், அதெல்லாம் இருந்தா கூட அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் அதை பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள ஒரு மணவாட்டியாக சபையாக அதை திரும்ப வருது தமக்கு முன் நிறுத்தி கொள்வது. அந்த பெண்ணை அவ்வளவு ரெடி பண்ணி கரைதிரை இல்லாம அதை தமக்கு முன் நிறுத்துவதற்கும் அவளிடத்திலே சொன்னார், இல்ல தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். உங்க மனைவியின் இடத்துல குறைய மாத்துறது உங்க கையில தான் இருக்குது, அவங்க கையில கிடையவே கிடையாது. கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது ஒரு சுடுதண்ணி கூட எப்படி வைக்கிறதுன்னு தெரியாது, ஒரு ஹாட் வாட்டர் எப்படி ஸ்டவ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஹாட் வாட்டர் வைக்க தெரியாம வந்தான். ஹல்லேலூயா. அவன் நல்ல தலையாட்டுறா பாருங்க, அதை கொஞ்சம் காமிச்சிங்கன்னா. சொல்லியா என்னத்தான் சொல்லுவேன்னு தெரியும். ஆனா வந்த முதல் நாள் எனக்கு வந்து பிரியாணி வேணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு கஞ்சியாவது எனக்கு வேணும். இப்போ நான் மட்டும் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே எல்லாம் சொல்லுங்க, முதல் நாள் கல்யாணம் பண்ண முதல் நாள் நான் அவளை பார்த்து, உங்க அம்மா உனக்கு ஒன்றும் சொல்லி தரலையா, இவ்வளவு வருஷம் அங்கே வீட்டில் உட்காந்து தேய்ச்சிட்டா இருந்த அப்படின்னு நான் கேட்டிருந்தேன்னு வைங்களேன், இன்னைக்கு நான் மனைவியோட வாழ்ந்திருக்க முடியாது. ஆமென் ஆமென். இப்போ ஒரு கரை திரை, ஒரு குறை இருக்கு. நான் போய் யார்கிட்ட போய் சாப்பாடு கேட்கறது? டெய்லியும் காலையில் உங்கள் வீட்டில் வந்து உட்காந்து, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆனால் பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் இந்த காலையில் மட்டும் எனக்கு 2 இட்லி போட்டுருங்க. அப்புறம் பாஸ்டர் மத்தியானம் நல்ல பாலியில் சொல்லியிருக்கிறேன். நைட்டுக்கு எம்ஜிஆர் நகரில் சொல்லியிருக்கிறேன். அப்புறம் உங்க கூட இருக்கிறாங்க, அவங்க என்ன செய்யறாங்க? அவங்க ஒன்றும் செய்யறதில்லை. ஸோ இந்த கரை திரை இதெல்லாம் இல்லாம எனக்கு முன்னாடி அவளை சூப்பராக கொண்டு வந்து நிறுத்துறது என் கையில் தான் இருக்குது. இப்போ இதை வந்து நான் மிரட்டி செய்யறது இல்லை, அதுக்கு தான் அது மேல் வசனம் சொல்லுது, அப்படியே கிறிஸ்துவும் சபையில் என்ன கூர்ந்து, இது நீங்க அன்பு கூர்ந்தாதான் உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களை கொண்டு வர முடியும். கோபத்தில் நீங்க வந்து சொல்லி அடிச்சு உடச்சு பாத்திரத்தை இது பண்ற மாதிரி எல்லாம் ஒடுக்கெடுக்கிற மாதிரி எல்லாம் வந்து குடும்பத்தில் செய்ய முடியாது. ஏனென்றால் அவர்கள் பலவீன பாண்டம். ஆமென் ஆமென். அவளுக்கு கடைசியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், சமையல் செய்யணும்னு இன்ட்ரெஸ்ட், ஆனால் எதுவும் செய்ய தெரியாது. ஸோ அதனால் யூடியூப்பில் போய் எல்லாம் பார்த்துட்டு வந்து ஒரு டிஷ்ஷு செஞ்சு வச்சான். நல்லா இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஹல்லேலூயா. இப்போ நான் அதை சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது, ஆனால் எங்கள் அம்மா செய்கிற மாதிரி இல்லை அப்படின்னாலும் அது வம்பு. இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அம்மா செஞ்ச மாதிரி உன்னுடைய சமையல் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை கூட நான் சொல்லலை. ஹல்லேலூயா. ஆமென். அவளுக்கு நல்லா தெரியும் எப்படி செஞ்சு கொடுத்தாலும் இவன் என்ன பண்ணிடுவான், சாப்பிட்றோன்றது. ஆனா ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த சமைச்சு கொண்டு வரும்போது
அதை அப்ரிஷியேட் பண்ணி இது நல்லா இருக்குது, வேற லெவல் இருக்குது, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவளுக்கு செய்ய தெரியாத விஷயம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. எந்த தவளையை பிடிச்சி கொண்டு வந்து கொடுத்தாலும் ஈஸியாக செஞ்சு கொடுத்துருவான், சூப்பராக டேஸ்டாக. ஹல்லேலூயா. அப்படியே கிறிஸ்துவும் சபையை மிரட்டி பரிசுத்தமாக்கல, சபையில் அன்பு கூர்ந்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்து தன்னை கிழிக்க ஒப்பு கொடுத்து ரத்தத்தையே சிந்தினதுனாலதான் இன்னைக்கு சபை பரிசுத்தமும் மகிமையுமாக அவருக்கு முன்னாடி போய் நிக்குது. கணவன்மார்கள் இந்த அளவுக்கு அன்பு கூறுறோமா? இதுலயே 2வது வசனம் வாசிங்க, எபேசியர் 5:2. ஹல்லேலூயா. கிறிஸ்து நமக்காக நம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அதனால கணவன்மார்கள், அடுத்தது நான் சொல்றேன், மனைவி இடத்துல அன்பு. எப்படி அன்பு? நான் போன வாரம் கீழ்ப்படியணும்னு சொல்லும்போது யாரை ரோல் மாடலா சொன்னேன்? கீழ்ப்படிஞ்ச இயேசு. எல்லா விஷயத்திலையும் கீழ்ப்படிஞ்ச இயேசுவை நான் கொஞ்சம் நேரம் இந்த வாரத்தில் நான் அந்த காரியத்தை தியானிச்சேன். இயேசு ஒரு தடவை கூட ஒன் டைம், நாட் ஈவன் ஒன் டைம், அவர் ஒரு தடவை கூட பிதாவினுடைய விஷயத்துக்கு விருப்பத்திற்கு மாற நடக்கவே இல்லை. ஒரு விஷயம் கூட மாறி பண்ணல. ஸோ அவருடைய கான்சியஸ் எல்லாமே அவர் இப்போ என்ன நினைப்பார், அவர் இப்போ என்ன யோசிப்பார், இப்படியே தான் நினைச்சு அப்படி போயிட்டு இருந்தார். ஸோ அவருடைய கீழ்ப்படிதலை நான் யோசித்தேன். அப்படி அதை நான் யோசிக்க எனக்குள்ளேயே நான் நினைக்கிறேன், அப்படி கீழ்ப்படியணும்டா, நம்ம தலைக்கு நம்ம அப்படி கீழ்ப்படியணும். அவர் அந்த தலைக்கு அவர் அப்படி கீழ்ப்படிஞ்சாருன்னா நமக்கு மேல் இருக்கிற கிறிஸ்துன்ற தலைக்கு நம்ம அப்படி இருக்கணும்டா. இதையே யோசிக்கணும், இதைத்தான் நம்ம யோசிக்கணும். அவருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படியே நம்ம யோசிச்சுட்டு போகணும். ஹல்லேலூயா. அப்போ அன்பு கூறணும்னா அதுக்கும் யார் தான் எக்ஸாம்பிள்? இயேசு தான் எக்ஸாம்பிள். ஹல்லேலூயா. ஸோ எப்படி அன்பு கூர்ந்திருக்கிறாரு? தம்மை தாமே சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அவர் அன்பு கூர்ந்தார். ஒரு சில காரியங்களை வேகமாக நான் சொல்கிறேன். ஆதியாகமம், இந்த ஆபிரகாமுடைய லைஃப்ல இருந்து. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 11:30. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. மைனர் ஆபிரகாம். சாரைக்கு பிள்ளை இல்லை, மலடியா இருந்தால். இதுக்கு ஒரு வசனம் பாருங்களேன். பிள்ளை இல்லை மலடியா இருந்தாலும் சொல்றதுக்கு ஒரு வசனம். கரெக்டா, அது மட்டும் ஒரு வசனம் பார்த்துருக்கீங்களா பைபிள்ல? சாரைக்கு பிள்ளை இல்லை, மலடியா இருந்தால். இதை சொல்லணுமா? அடுத்தடுத்து வர்ற அதிகாரத்தில் ஆபிரகாமோட வரும்போது நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஆனா அதுக்கு ஒரு வசனம், சாரைக்கு பிள்ளை இல்லை, அவள் மலடியா இருந்தால். அடுத்தது 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆபிராம் மனைவியாகி சாராயும், இந்த எல்லாரும் சொல்லுங்க, இந்த நம்ம சொல்லுவோம், அது அங்க இல்ல சொல்லுவோம், இந்த மனைவியாகிய சாராயை. எந்த மனைவி? பிள்ளை இல்லாம மலடியா இருந்த சாராயை. கடைசிக்கு வந்துருவோம். கூட்டிக் கொண்டு. எல்லாரும் சொல்லுங்க, கூட்டிக் கொண்டு. யாரை கூட்டிக் கொண்டு? இப்ப மனைவிக்கு என்ன இல்லை? பிள்ளை இல்லை. மலடியா இருக்கிற மனைவியை கூட்டிக் கொண்டு. ஏன் உங்க மனைவி கூட்டிட்டு வரல? அவளுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்றது இல்ல. லவ் அண்ட் ஆனர், அன்பும் கனமும். ஹல்லேலூயா. ஸோ எப்படி கனப்படுத்துறாரு பாருங்க, எப்படி அன்பு வச்சிருக்கிறாரு பாருங்க. மனைவிக்கு பிள்ளையே இல்லைனாலும் ஆபிரகாம் யாரை கூட்டிட்டு போறாரு? சாராளை கூட்டிட்டு போனார். உங்க மனைவிக்கு படிப்பு இல்லாமல் இருக்கலாம், ஆனா கூட கூட்டிட்டு போங்க. உங்க மனைவிக்கு அழகு இல்லாமல் இருக்கலாம், ஆனா கூட கூட்டிட்டு போங்க. மலடியா இருக்கலாம், ஆனா உங்களோட கூட தான் இருக்கணும். நமக்கு இருக்கிற திறமைகள் அவங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனா உங்க கூட தான் இருக்கணும். ஹல்லேலூயா. கூட்டிக் கொண்டு போனான். கர்த்தர் ஆபிரகாம் தான் அழைச்சாரு. என்ன கூப்பிடுறாரு, உன் கூட இருந்து 75 வருஷம் எனக்கு என்ன இல்லை, பிள்ளை இல்லை. அதனால என்ன கர்த்தர் அழைக்கிறாரு. நான் கானான் தேசத்துல போய் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி எனக்கு கர்த்தர் பெரிய ஜாதி ஆக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா அப்படி போகல. ஆமென். எனக்கு நேரம் அந்த வார்த்தை வந்திருந்து, நமக்கு ஒருவேளை நமக்கு கிடைச்ச மனைவிக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னா உடனே
பெரிய ஆஃபர்ரா, இந்த ஒரு சத்தம் எப்போ வரும்னு நம்ம காத்துட்டு இருந்தோம். மனைவி நல்ல வேலை, ஏன்னா மனைவி பத்தி ஆண்டவர் ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணல, சொல்லல. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை உணர்றீங்க? ஆமென். ஆண்டவர் யாரதான் அழைச்சாரு? யாரதான் அழைச்சாரு? ஆபிரகாமை தான் அழைச்சாரு. ஆனா ஆபிரகாம் யாரை கூட்டிட்டு போனா? சாராளை கூட்டிட்டு போனாரு. அது வாக்குத்தத்தம் எப்படி இருக்குது? நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு இருக்குதுல்ல. அப்போ குழந்தையெல்லாம் பிறக்கும் அப்படின்னு தான் வாக்குத்தத்தமே. அப்போ ஆபிரகாம் நினைக்கல இவளோடு இருந்தா இப்படிடா அந்த வாக்குத்தத்தம் நடக்கும் அப்படின்னு நினைக்கல. மலடியா இருக்கிறா பரவாயில்ல, ஆனாலும் வாக்குத்தத்தம் பெரிய ஜாதியாவன்றத வாக்குத்தத்தம், ஆனா இவன் மலடியா இருக்கிறா இப்படி அப்படின்னு யோசிக்கல, கூட்டிட்டு போனா. ஆமென். கூட்டிட்டு போனா. ஹல்லேலூயா. அப்படி கூட்டிட்டு போனா பாருங்க, கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை சாராளுடைய வாழ்க்கையில பலிக்க வச்சாரு. சாராளுடைய கர்ப்பத்தை திறந்தார். ஹல்லேலூயா. ஸோ அதனால மனைவிக்கு அது இருக்குது, அது இல்லை, படிப்பு இருக்குது, படிப்பு இல்லை, அழகு இருக்குது, அழகு இல்லை, அவங்க குண்டா இருக்கிறாங்க, ஒல்லியா இருக்கிறாங்க, இவங்களை கூட்டிட்டு போனால் எனக்கு தாங்க அவமானம், இதெல்லாம் தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டு கர்த்தர் எங்களை அழைச்சிருக்கிறாரு, எங்கள் குடும்பத்தின் மேலே ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு திட்டம் இருக்கிறது, நான் எங்கே போனாலும் மனைவி கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. ஹல்லேலூயா. ஆபிரகாமை பார்க்கும்போது அதான் தெரியுது, வாக்குத்தத்தம் பெரிய ஜாதியாவன்னு வாக்குத்தத்தம் இருந்தாலும் சாராள் மலடியா இருந்தாலும் கூட்டி கொண்டு போனாள். குழந்தை பிறக்காதுன்னு தெரியும், ஆனாலும் கூட்டிட்டு போறான். ஹல்லேலூயா. இல்லை என்றாலும் கூட்டி கொண்டு சென்றாள். அடுத்தது பாருங்க என்ன நடக்குது. 12:11 ஆதியாகமம் 12:11. வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். வேர்ட்ஸ் ஆஃப் அப்ரிசியேஷன். ஹல்லேலூயா. வேர்ட்ஸ் ஆஃப் அப்ரிசியேஷன். மனைவி கிட்ட ஆமென் பேசணும். வாலிபர்களும் இதை நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அதனால உங்களுக்கும் ஹல்லேலூயா. நீங்கள் எப்படி குடும்பத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி, ஏன்னா நமக்கு பைபிள் தான் ரோல் மாடல். ஆமென் ஆமென். மனைவி கிட்ட ஒரு அப்ரிஷியேட் பண்ணி பேசணும், அவங்க செய்கிற காரியங்களை வாழ்த்தி பேசணும். ஹல்லேலூயா. பரவாயில்லம்மா, கருப்பா இருந்தாலும் எப்படிதான் இருக்கிற, அழகா இருக்கிற பாருங்க. அவங்க எதிர்பார்க்குறாங்க பாருங்க, உள்ளத்தின் நிறைவு. ஊரில் இருக்கிற மனைவி எல்லாம் எப்படி இருக்குது, எனக்கு பாரு எப்படி வந்திருக்குது. இது ஆபிரகாம் கிடையாது, இது ஆபிரகாம் கிடையாது. ஆமென். ஆபிரகாம் சொல்றாரு சாராளை பார்த்து, அதுவும் சொன்ன வயசு என்ன தெரியுமா? 80 வயசு. யாருக்குரிய சாராளுக்கு 75 வயசு. 75 வயசு அம்மாவை பார்த்து, 75 வயசுலையும் மனைவியை பார்த்து சொல்றான், நீ அழகா இருக்கிற. கணவன்மார்களுக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு போய் ஒரு 2 வார்த்தை ஒரு அப்ரிஷியேட் பண்ணி மனைவிட்ட நீங்க பேசுங்க. அவங்க செஞ்ச சமையல் அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நீங்க கல்யாணமான 25 வருஷமும் உப்பில்னு சொல்லியிருக்கலாம், ஆனா இன்னைக்கு நீங்க போய் சாப்பிட்றீங்களா, கண்டிப்பா உப்பு இருக்காது நான் சொல்றேன். ஆமென். ஏன்னா இப்போ இதை கேட்டு போறீங்களா, இதுக்கு சோதனை உங்களுக்கு வாசலையே காத்துட்டு இருக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா வசனத்து நிமித்தம் என்ன வரும், நெருக்கம் வரும். ஆமென். அது ஆண்டவர் சொல்லிட்டார், வசனத்து நிமித்தம் நெருக்கம் உண்டான உடனே பலன் கொடாமல் போகிறார்கள். அப்படி இல்லை, பலன் கொடுக்கிறவங்களா இருக்கணும். யோசேப்பு வசனம், அவருடைய வாக்குத்தத்தம் வசனம் அவனை புடமிட்டது. அதுக்கு பிறகு சிறைச்சாலையில் இருந்து கர்த்தர் அவனை வெளியில கொண்டு வந்தார். அதனால வார்த்தை வந்துருச்சுல, அதனால கண்டிப்பா இன்னைக்கு சாப்பாட்டுல என்ன இருக்காது, உப்பு இருக்காது என்று ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். ஆமென். ஆனா இன்னைக்கு எப்பவுமே 20 வருஷம் கல்யாணம் ஆகி உப்பு இல்லாமையே செஞ்சுட்டு இருக்கிற அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா இன்னைக்கு போய் நீங்க என்ன சொல்லணும், வேற லெவலில் சூப்பராக இருக்குது, இன்னும் கொஞ்சம் சால்ட் மட்டும் போட்டு இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லணும். ஹல்லேலூயா. ஆமென். லவ் அண்ட் ஆனர். அன்பையும் கனத்தையும் கொடுங்கள். நீங்க அன்பை கொடுக்கறதில்ல, அவங்களை கனப்படுத்தி அவங்களை அப்படியே தூக்கி வைக்கிறதுலையே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சாப்பாடு உங்களுக்கு வேற லெவலில் வரும். ஆமென். இல்லைன்னா அடுத்த வாரமும் அவங்க எப்படி செய்வாங்க தெரியுமா, இந்த வாரமும் எப்படி அந்த பேச்சை தான் வாங்க போறோம், அதே மாதிரி உப்பு இல்லாமே செய்வோம். எப்படி இவன் நல்லா இருக்குன்னு சொல்ல போறது இல்லை. அப்படி இல்லை, சாரையை பார்த்து சொல்றான், நீ பார்வைக்கு மிகவும் அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். அப்ரிஷியேட் பண்ணுங்க.
ஹல்லேலூயா. வேலை முடிச்சுட்டு வந்துட்டா உடனே அப்ரிஷியேட் பண்ணுங்க. பரவாயில்ல, இன்னைக்கு வீட்டில் இருந்து எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற, சூப்பராக எல்லாம் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற, நல்லா எனக்குன்னு இதெல்லாம் நீ பண்ணி வச்சிருக்கிறே அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணுங்க. வந்து உட்காந்தோன்னு தட்டு எடு, தண்ணி எடு. நோ 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 நோ. ஹேவ் யூ அப்ரிஷியேட்டட் யுவர் வைஃப் சோ ஃபார்? அப்ரிஷியேட் பண்ணியிருக்கீங்களா இது வரைக்கும்? ஹல்லேலூயா. தாத்தா அடிக்கடி சொல்லுவார், கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு மனைவி தாத்தாட்ட வந்து சொன்னாங்களாம், கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன குயிலே அப்படின்னு சொன்னாங்க, மயிலேன்னு சொன்னாங்க. இப்போ இப்போ என்னம்மா சொல்றான், மூஞ்சி குரங்கு மாதிரி இருக்குதுன்றான். அப்ரிஷியேட் பண்ணுங்க, பாராட்டுங்க. ஹல்லேலூயா. அடிக்கடி அப்படி பாராட்டி கொண்டிருந்தார்கள். ஈசாக்கும் அந்த பழக்கத்தை உடையவனா இருந்தான். ஈசாக்கு தன் மனைவியின் இடத்துல விளையாடி கொண்டிருந்தான்னு வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. சோ இதெல்லாம் இந்த கலாச்சாரம், இந்த கல்ச்சரை தான் நம்ம கற்றுக்கொள்ளணும். தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தை தான் கற்றுக்கொள்ளணும். மற்றவங்க பார்த்து, சிலருக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க பப்ளிக்ல மனைவியை கூட்டிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, மனைவியை வந்து ரொம்ப பெருசா பேச மாட்டாங்க, மனைவியை மிரட்டுவாங்க. அது ஆண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, வந்து மற்றவங்க வந்து பார்த்தியா குடும்பத்தில் பரவாயில்ல, நல்லா மனைவியை கண்ட்ரோலில் வச்சிருக்கிறார். ஆனால் வீட்டுக்குள்ளே வந்தால் தான் தெரியும் யார் யார். பாவம், இவங்க பப்ளிக்கில் நம்மளை விட்டு கொடுக்காம இருக்கிறாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே வந்தோடனே ஆட்டங்கள். ஸோ பாவம், கல்யாணத்தில் மற்றவங்களுக்கு தெரியல வீட்டுக்குள்ளே யார் யார் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. சரி. ஸோ ஒரு சமைச்சு கொண்டு வந்தால் அதை அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஒரு புடவை கட்டிட்டு வந்தால் அதை அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் பண்ணலன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் நீங்களே ஃபீல் பண்ணிடுங்க. அதை நீங்கள் அவங்கள பாராட்டலைன்னா அப்புறம் வேற ஒருத்தர் அவங்கள பாராட்டுவாங்க. கடைசியில் அதை கேட்டு மனம் உருகி போய் விடுவார்கள். ஏன் தெரியுமா மனம் உருகுறாங்க? ஒரு தடவையாவது நம்ம பேசி அவங்க மனம் உருகல, ஒரு தடவை கூட அப்ரிஷியேட் பண்ணாதனால அந்த ஒரு பார்ட், அந்த ஹார்ட்ல அந்த ஒரு பகுதி அவங்களுக்கு வெறுமையாவே இருக்கும். டக்குன்னு அதை கொண்டு வந்து யார் ஃபில் பண்றாங்களோ அவங்களுக்கு நேரம் அந்த ஹார்ட் போக ஆரம்பிக்கும். ஆமென். அதிகமான காதல் கல்யாணங்கள் வந்து லவ் மேரேஜ் எல்லாம் எதுக்கு நடக்குதுன்னு சொன்னா, வீட்டில் அவங்க அப்பா அம்மா ஹிட்லர் மாதிரி இருந்திருப்பாங்க. அதனால ஒரு அன்பா ஒருத்தன் இன்னைக்கு வந்து 2 வார்த்தை அப்படி போட்ட உடனே, இந்த மாதிரி வாழ்க்கையில நான் கேட்டதே இல்லைடா, எங்கள் அப்பா அம்மா திட்டினதெல்லாம் என்னை சனினே சனினே சனினா, நீ இவன் சொல்கிறான்பா ரோஜா மாதிரி இருக்கன்றான், என்னை ஒரு நாள் கூட ஒருத்தன் கூட இப்படி சொன்னதில்லை. அதனால ஹார்ட் அப்படியே அங்கே போகுது. ஹல்லேலூயா. ஸோ இல்லை சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமென். ஸோ ஆபிரகாம் அப்ரிஷியேட் பண்ணனா, எனக்கு இந்த கப்பலை பார்க்கும்போது ரொம்ப 100 வருஷம் அப்படி இருந்தாங்க. ஹல்லேலூயா. ஸோ அந்த மாதிரி பாராட்டுங்க. ஆமென். அவர்கள் என்ன செய்தாலும், தவறாகவே செய்து கொண்டு வந்திருந்தாலும், சாப்பாடையோ இல்லை வேற எதையோ, அதை பாராட்டுங்க. அல்லது ஏதோ ஒன்று நீங்கள் உங்களுக்கு இப்போ வீட்டை சுத்தம் பண்ணணும், வீட்டை சுத்தமாக வச்சுக்கல, வீட்டை சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தால் கூட, காலையிலேருந்து வேலைக்கு போயிட்டு வரோம், உனக்கு என்ன வீட்டில் வேலை, ஏதாவது இதெல்லாம் செய்ய வேண்டியதானே அப்படின்னு சொல்லாமல், அம்மா வா நம்ம 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவோம், சுத்தம் பண்ணுவோம், என்ன வீடு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வர்றதில்ல, தம்மை தாமே ஒப்பு கொடுக்கறதுல தான் அவங்க மாற்றம் இருக்குது. ஆமென். இந்த செய்தி யூடியூப்ல இருக்கும், திரும்ப கேட்கணும். நீங்கள் 10 தடவை கேட்டால் தான் நமக்கு புரியும். எனக்கே புரியுன்றேன் நான். ஹல்லேலூயா. 10 தடவை கேட்கணும். தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாதான் மனவாட்டியை மாற்ற முடியும். மனவாட்டிக்காக கிறிஸ்துவை பாருங்க. கடைசியா ஆதியாகமம் 21:12. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். 21:12. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம், ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும், ஆதலால் சாராள் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள். சாராள் என்னென்ன சொல்றாளோ எல்லாத்தையும் கேளுன்றார். கடைசியில இங்க வச்சாரு பாருங்க, ஆப் எங்க வச்சிருக்கிறார், உன் மனைவியினுடைய பேச்ச கேளு. அன்பா இருக்கிறீங்க, கனப்படுத்துறீங்க அப்படின்னா, கடைசி இந்த காரியத்தை சொல்லி முடிக்கிறேன், நிறைய இருக்கு, மறுபடியும் நம்ம பார்க்கலாம்.
மனைவி சொல்றதை கேட்கணும். ஒரு ஊழிக்கார விதமா சொன்னாரு, ஹோலி ஸ்பிரிட் சொல்றதை கேட்கலனாலும் பரவாயில்ல, மனைவி சொல்றதையே அது கேளு அப்படின்னு. ஏன்னா வைஃப் இஸ் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு அவர் சொல்லி வச்சிருக்கிறார். சில சமயம் பரிசுத்த ஆவியானவர் சொல்றதை நம்ம கேட்காது. ஆனா யார் மூலமா பேசுறாரு? மனைவி மூலமா பேசுறாருன்னா, சில நேரங்கள்ல நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போவோம். அந்த சமயத்துல ஆக்சுவலா மிருகம் வந்து இந்த ஆர்டர்ல நீங்க பார்க்கும்போது, கர்த்தர் வச்சிருக்கிற ஆர்டர்ல நீங்க பார்க்கும்போது, மிருகம் என்பது மனிதர்களுக்கு கீழே உள்ளது. ஆனா சில நேரம் மனிதர்கள் மதிகேடாய் நடக்கும்போது மிருகங்களுடைய வாயை கர்த்தர் திறந்து அவர்களை கர்த்தர் உணர்த்துகிறார். ஹல்லேலூயா, ஆமென். இதுக்கே நீங்க 10 தடவை இந்த செய்தியை நீங்க கேட்கணும். ஆமென். பிலேயாம் யாரு? ஒரு குறி சொல்லுகிறவன். அவன் ஒரு மனித பிறவி, மிருகங்களை விட மேலானவன். ஆனா பிலேயாமனுடைய மதிகேட்டை தடுக்கிறதுக்கு எதோடைய வாயை திறந்தாரு? கழுதினுடைய வாயை திறந்தார். அதனால சில நேரங்கள் கணவனுடைய மதிகேட்டை தடுப்பதற்காக, ஏன்னா எல்லாமே ஞானமா நம்ம வந்து செஞ்சுட்டு போக முடியாது, போக மாட்டோம். ஸோ நம்ம மதிகேட்டை சில நேரங்களிலே தடுக்கும்படியாக மனைவியினுடைய வாயை ஓப்பன் பண்றாரு. ஹல்லேலூயா. இது எல்லாமே ஸ்பிரிட்ல இருந்தால் தான் இது தெரிஞ்சுக்க முடியும். மாம்சத்தில் இறங்கி இது செய்யக்கூடாது. ஆமென். நான் யோசிச்சேன், இந்த ஆதியாகமம்ல படிக்கும்போது ஒரு தடவை கூட சாராள் வந்து ஆண்டவனேன்னு கூப்பிட்ட மாதிரி நம்ம எங்கேயும் வாசிக்கல. சாராள் வந்து அப்படியே ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிஞ்ச மாதிரி எங்கேயும் வாசிக்கல. சாராள் தான் வந்து இதான் ஆகார் இருக்கிறா, சாராள் தான் வந்து பார் அவளை அனுப்பிச்சிடணும், சாராள் தான் ஆபிரகாமை வந்து டிக்டேட் பண்ற மாதிரியே இருக்கும் ஆதியாகமம்ல படிச்சீங்கன்னா. ஆனா பேதுரு எழுதும்போது சொல்றாரு, சாராள் ஆபிரகாமுக்கு எப்படி இருந்தா? ரொம்ப கீழ்ப்படிஞ்சிருந்தா அப்படின்னு இருக்கும். அப்போ இது என்ன அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் உணர்த்தின ஒரு விஷயம், சாராள் ரொம்ப அடிபணிஞ்சு ரொம்ப கீழ்ப்படிஞ்சிருந்தா ஆபிரகாமுடைய பேச்சு எல்லாத்துக்கும். அதனால தான் ஆதியாகமம்ல நான் வந்து ஆக்சுவலாக ஆபிரகாமுக்கு சொல்ல வேண்டியதாக இருந்ததுங்க. பார், நீ யாருடைய பேச்சை கேளு, யாருடைய பேச்சை கேளு, சாராளுடைய பேச்சை கேளுன்னு சொல்ல வேண்டியது இருந்தது. ஆமென். கர்த்தரே வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆபிரகாம் யார் பேச்சை கேட்கிறாரு? சாராளமா பேச்சை கேட்கிறாங்க. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள், ஆமென், நிறைய சொல்ல முடியும். பல காரியங்களில் இருந்து வந்து சேவ் பண்ணா என்னை பாதுகாத்திருக்கிறாள். அவளுடைய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன், அந்த காரியங்களை கேட்டதுனால. ஹல்லேலூயா. எனக்கு அந்த டைமில் இவன் சொல்லி நான் கேட்குறதா, நான் 12th என்ன மார்க் வாங்கியிருக்கிறேன், இவன் 12th என்ன மார்க் வாங்கியிருக்கிறேன், இதையெல்லாம் உட்காந்து கம்பேர் பண்ணி கணக்கு போட்டு உட்காந்துட்டு இருந்தால் அப்புறம் வாழ்க்கை ஃபெயிலியரில் உட்காந்துட்டு இருக்கும். அப்பத்துக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கும், கோபமாக இருக்கும். நமக்கு தெரியாதது இவளுக்கு எப்படி தெரிகிறது, இவளுக்கு எப்படி தெரிகிறது? இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறம் தான் தெரியும், சே எவ்வளோ ஒரு முட்டாள்தனமாக யோசிச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க? ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கிறேன். புருஷர்களே, ஜெபம் பண்ணுங்கள், மனைவி இடத்துல அன்பு கூறுங்க, கனப்படுத்துங்க, எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போங்க, மனைவி அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள், அவருடைய பேச்சை கேளுங்கள். ஹல்லேலூயா. எழுத நிற்கலாமா? Thank you Lord. Thank you Jesus. Thank you Jesus. ஜெபிக்கிறதுக்கு ஒரு டைம் இன்னைக்கே இந்த டைம்ல ஒதுக்கிட்டு போயிருங்க. ஆமென். பிரேயருக்கு ஒரு டைம் ஒதுக்கிடுங்க இன்னைக்கு. அந்த ½ an hour இன்னைக்கு பிளான் பண்ணிட்டு போங்க. நீங்க உட்கார வேண்டிய ½ an hour, அது மார்னிங்கா இருக்கலாம், ஈவினிங்கா இருக்கலாம், ஏதோ ஒரு டைம். ஒரு நாள்ல உட்கார்ந்து கர்த்தர்கிட்ட பேசலன்னு சொல்லக்கூடாது. இட் டேக்ஸ் கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டண்டா உட்காரணும். ஆமென். டெய்லி உட்காருங்க. இஸ்மவேலுக்காக ஜெபம் பண்ண போய் கடைசியில் கர்த்தர் இவனுடைய வாழ்க்கைக்கு ப்ளூ பிரிண்டை கொடுத்தார், ஆபிரகாமுடைய வாழ்க்கைக்கு ப்ளூ பிரிண்டை கொடுத்தாரு. ஆவியானவர் எல்லா ஒழுங்கின்மையும் ஒழுங்காக்குவாராக. கர்த்தர் உங்க குடும்பத்தை ஆர்டர்ல கொண்டு வருவாராக. தேவன், கிறிஸ்து, புருஷன், மனைவி. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாயிருக்கிறார், புருஷனுக்கு கிறிஸ்து தலையாயிருக்கிறார், மனைவிக்கு புருஷன் தலையாயிருக்கிறான். ஆமென். ஓ நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. 2 பேரும், புருஷர்களும் மனைவிகளும் 2 பேரும் கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே,
உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள்னு வசனம் சொல்லுது. அந்த 2 பேர் மாதிரி எங்கள் லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். வாய்களை திறந்து கேளுங்க. ஆண்டவரே, அந்த கிருபைகளை தாங்க, அந்த கிருபைகளை தாங்க, அந்த கிருபைகளை தாங்க. அடுத்த வாரம் வாங்க, பெற்றோர்கள் பிள்ளைகளை குறித்து பேசுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைகள் பெற்றோர்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நான் பேசுகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கும்போது உங்கள் குடும்பம் ஒரு பரலோகம் மாதிரி மாறும். ஆமென். நீங்கள் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், ஆமென், உலகம் எப்படி பேசுது, உலகம் எப்படி தங்க மனைவியை வச்சுக்கிறாங்க, உலகம் எப்படி தங்களுடைய கணவனிடத்தில் நடந்து கொள்கிறார்கள், உலகம் எப்படி இருக்கிறது என்பது நமக்கு மாடல் கிடையாது. ஆமென், ஆமென். உலக பிரகாரமாக பிள்ளைகள் எப்படி அவங்க அப்பா அம்மாட்ட பேசுறாங்க, உலக பிரகாரமாக ஒரு பெற்றோர் எப்படி பிள்ளைகளை நடத்துறாங்க, இதெல்லாம் நமக்கு மாடல் கிடையாது. ஆமென், 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 ஆமென். இதெல்லாம் சில காரியங்கள் சொல்லி கொடுக்கப்படாததுனால, நமக்கு தெரியாததுனால, தெரியாம அந்த தவறுகளை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த காரியங்களை எல்லாம் மாடலா எடுத்துக்கிட்டு சில குடும்பத்தை மாடலா எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus for your grace. Thank you for your grace. Thank you for your grace. உம்முடைய கிருபைக்காக நன்றி, கிருபைக்காக நன்றி, கிருபைக்காக நன்றி. ஆமென், ஆமென். நம்ம வாழ்க்கை அழகாக்குகிற ஆவியானவர், நம்ம வாழ்க்கை அழகாக்குகிற ஆவியானவர் இந்த பெண்டெகாஸ்ட் சண்டேல, இந்த பெந்தேகோஸ்தே ஞாயிறுல ஒரு ஆர்டர்ல கர்த்தர் நம்மை கொண்டு வருவாராக. ஹல்லேலூயா. முதலாவது பிதாவானவர் வந்தார், கிரியை செய்தார். அடுத்தது இயேசு கிறிஸ்து வந்து கிரியை செய்தார். அடுத்தது பரிசுத்த ஆவியானவர் வந்து கிரியை செய்த நாள் தான் இந்த பெந்தேகோஸ்தே ஞாயிறு. பெண்டெகாஸ்ட் இட் ஷோஸ் an order. ஒரு ஆர்டரை காண்பிக்கிறது, ஒரு ஆர்டரை குறிக்கிறது. ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி அப்பா. என் குடும்பத்தை ஒரு ஆர்டரா மாற்றுங்க. இந்த ஆர்டர்ல நீங்க விரும்புகிற அந்த ஆர்டர்ல கொண்டு வாங்க. ஆமென், 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 ஆமென். ஷாபாலா ரஹடா தனம ரிபா கபலா பரா படத நம ரபல பரப நம நமல பரபல பிரி பிலி பிரி பல பரத ரபோ ஷபரபல பரத நம ரப கபல பரபரத நம ரிபிலி பிரி பல பரத நம. தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதும் மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு, பரிசுத்தமும் பிழையற்றதும், மிஸ்டேக் கூட இல்லாம, பிழை கூட இல்லாம ஒரு மனைவியை மாற்றக்கூடிய வேலை அது கணவனிடத்துல தான் இருக்கிறது. அது மிரட்டலில் வருகிற மாற்றம் அல்ல, அது அன்பு கூர்ந்து வருகிற மாற்றம், அன்பு கூர்ந்து வருகிற மாற்றம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தீர்மானம். ஆண்டவரே, நிறைய காரியங்கள் இன்னைக்கு நான் கேட்டேன், இந்த வசனங்கள் எல்லாம் எனக்கு ஞாபகப்படுத்துங்க, அப்படி என் குடும்பத்தில் இருக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. இந்த பைபிள் இருக்கிற ரோல் மாடல் ஃபேமிலியா கர்த்தர் உங்க ஃபேமிலியை மாற்றுவாராக. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus.